අදවස් අපි බලන්න යන ස්වාමීන් වහන්සේගේ වචනයෙන් இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தருடைய வேதத்திலிருந்து பார்க்க போகிறதான காரியம் අපි එක මිනිසෙක් පිළිබඳව අපි බලන්න යනවා. நாங்கள் ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். මිනිසෙක් සහ ඔහුගේ කැඳවීම පිළිබඳව. ஒரு மனிதனும் அவனுடைய அழைப்பையும் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ඊට ඉස්සෙල්ලා ඔබට මාර්තුකාවක් දෙන්න කැමති. அதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை தர விரும்புகிறேன். ඇත්තෙන්ම මේක මමත් ඉගෙන ගත්ත දෙයක් තමයි. இது நானும் கற்றுக்கொண்டதான ஒரு காரியம். තාමත් යහපත් කාරණාවක්. மிகவும் நல்ல ஒரு காரியம். අපගේ ජීවිතේට වැදගත් වෙන. எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு காரியம். ඒ නිසා ඔබත් සමග බෙදා ගන්න දෙවියන් වහන්සේ යම් පෙළඹීමක් උන්වහන්සේ අපිට ලබා දුන්නා. உங்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். ஹalleluya 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 ஹalleluya. දවසේ මම කතා කරන්නට යන්නේ. இன்றைய நாளில் நான் உங்களோடு பேச ඔය விரும்புகிறேன். තේමාව කුමක්ද කියලා කියනවනම් என்னுடைய தலைப்பு என்னவென்றால் ඔබේ අයහපත් වාතාවරණය உங்களுடைய பொல்லாத உங்களுடைய சூழ்நிலை අයහපත් පොල්ලාද කියනවට අයහපත් உங்களுடைய தீங்கான சூழ்நிலை වෙනස් කිරීමට அதை மாற்றுவதற்கு දෙවියන් වහන්සේ கர்த்தர் ඔබව පාවිච්චි කරනසේක. உங்களை அவர் பயன்படுத்துகிறார். හalleluya ஹalleluya හalleluya. මොකක්ද ஹalleluya. මගේ තේමාව එමෙත මාර්තුකාව தலைப்பு என்னவென்றால் ඔබේ අයහපත් වාතාවරණය වෙනස් කිරීමට உங்களுடைய தீமையான சூழ்நிலையை மாற்றும்படியாக දෙවියන් වහන්සේ கர்த்தர் ඔබවම පාවිච්චි කරනසේක. உங்களையே அவர் பயன்படுத்துகிறார். හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya. මම දෙවියන් වහන්සේගේ වචනයට යන්න ඉස්සෙල්ලා මම කියන්න කැමති. கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாய் நான் சொல்ல விரும்புகிற காரியம். ස්වාමීන් වහන්සේගේ සැලසුම් හරිම ලස්සනයි. கர்த்தருடைய திட்டங்கள் மிகவும் அழகானது. හalleluya ஹalleluya. හරිම ලස්සනයි. அது மிகவும் அழகானது. උන්වහන්සේ සැලසුම් කරන විදිහත් හරිම ලස්සනයි. அவர் திட்டங்களை செயல்படுத்துகிற விதம் மிகவும் அழகானது. උන්වහන්සේ සැලසුම් යොදවන විදිහත් හරිම ලස්සනයි. அவர் அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற விதம் மிகவும் அழகானது. අපි එක මිනිස්සෙක් පිළිබඳව අපි බලන්න යනවා. ஒரு மனிதனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். කෙසේද ඔහුගේ වාතාවරණ අයහපත්ව තිබුණේ? அவருடைய சூழ்நிலை எப்படி தீமையாய் இருந்தது? ඒ වගේම ඔහුව කරන කොටගෙන அவனை கொண்டு දෙවියන් වහන්සේ කොහොමද මේ ඔහුගේ ජීවිතය වෙනස් කරලා ඔහුට යහපත කරන්න පටන් ගත්තේ? தேவன் எப்படி பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார் என்று. හalleluya ஹalleluya හalleluya. ஹalleluya. අපේ தත්ත්වය අයහපත්ව තිබීම නෙමෙයි වැදගත් වෙන්නේ. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சூழ்நிலை தீமையாய் இருப்பது அல்ல ඒ முக்கியமானது. අයහපත්ව තිබෙනා මේ වාතාවරණය தீமையாய் இருக்கிறதான இந்த சூழ்நிலையை වෙනස් කිරීම සඳහා மாற்றும்படியாக ස්වාමීන් වහන්සේ ඔබවම පාවිච්චි කිරීම තමයි වැදගත් වෙන්නේ. கர்த்தர் உங்களையே பாவிப்பது தான் அந்த இடத்தில் முக்கியமானது. හalleluya ஹalleluya හalleluya. ஹalleluya. ඔබට තේරෙනවද මම කියන දේ? நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கினதா? මෙතන අපිට විවිධ සාක්ෂි අසුන් ලැබුවා. நாங்கள் இந்த இடத்தில் அநேக சாட்சிகளுக்கு செவி கொடுத்தோம். සහෝදරි නිර්මා නැවතත් ශ්‍රී ලංකාවට ඇවිල්ලා සිටින අයව අපි පිළිගන්නවා සාදරයෙන්. சகோதரி நிர்மலா மறுபடியுமாக இலங்கைக்கு வந்திருக்கிறார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். එකපාරක් යන්න ගිහිල්ලා ඊට ආයෙත් එළියට ඇවිල්ලා ආයෙත් කොහමද ගියා. ஒரு முறை அவர் போவதற்காக அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் வெளியே வந்து அவர் மறுபடியுமாக இந்தியாவுக்கு போக அவருக்கு கிடைத்தது. හalleluya ஹalleluya. කොහමද එයත් අත්හැරියේ නැහැ. එයත් කොහමද දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය තුල කරුණාවෙන් ඒ දේශයට යන්න දෙවියන් වහන්සේට ආශිර්වාද කළා. அவரும் அதை கைவிட்டு விடவில்லை. கர்த்தருடைய கிருபையினாலே அவர் அந்த தேசத்துக்கு போய் திரும்பி ඒ வந்திருக்கிறார். වගේම බ්‍රදර් සුනේත් කිව්වා ස්වාමීන් වහන්සේ මේ අවුරුද්දේ මට ආශිර්වාද කරනවා කියලා පොරොන්දුවක් දුන්නා කියලා. சகோதரன் சுனேத்தை இந்த வருடத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை ඒ கொடுத்திருந்தார். විදිහටම ස්වාමීන් වහන්සේව ආශිර්වාද කරගෙනනවා කියලා. அதே விதமாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். හalleluya ஹalleluya මේ ஹalleluya. විදිහට அதேபோல் අපගේ වාතාවරණය කොපමණ අයහපත් වුණත් எங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு தீமையாய் இருந்தாலும் ඒ අයහපත් වාතාවරණය වෙනස් කරන්න ස්වාමීන් වහන්සේ අපවම පාවිච්චි කරනවා. அந்த தீமையான சூழ்நிலையை மாற்றும்படியாக கர்த்தர் எங்களையே பயன்படுத்துகிறார். අන්න එයාට තමයි දෙවියන් වහන්සේ කියලා අපි කියන්නේ. அவருக்கு தான் நாங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம். උන්වහන්සේ පුදුම සාගත විදිහට ක්‍රියා කරනවා. அவர் அற்புதமான விதத்திலே அவர் செயல்படுகிறார். උන්වහන්සේ පුදුම විදිහට සැලසුම් යොදනවා. அவர் புதுமையான விதத்திலே திட்டங்களை ඇත්තට செயல்படுத்துகிறார். කරන්න බැරි දේවල් පවා උන්වහන්සේ අපලවම උන්වහන්සේගේ වැඩේට උන්වහන්සේ කරනවා. மெய்யாகவே எங்களால் முடியாத காரியங்களை எங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ස්වාමීන් වහන්සේගේ වචනයට අපි ගමන් කරමු. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். අපි පෙරලලා කියමු. நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். මිනිස්සු කාර්යය පොත நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 6 වෙනි පරිච්ඡේදය 6ஆம் அதிகாரம் 11 වෙනි පදයේ සිට 13 දක්වා අපි කියමු. 11 13 வசனம் வரை. විනිශ්චයකාරයා 6 වෙනි පරිච්ඡේදය 11 සිට 13 දක්වා. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. කවුරු හරි කෙනෙක් ඉක්මනින් කියවන්න. யாராவது சீக்கிரமாக வாசியுங்கள்.
යෝවාස්ට අයිති වූ ඔප්‍රායි තිබෙන ආලෝන ගසයට දිගත්සේක. යෝවාස්ගේ පුත්‍ර වූ ගිඩියෝන් වරුන්ගෙන් තිරුණු සංගවා ගන්න පිරිස ඒවා මුද්‍රික යන්ත්‍රයේ මඩමින් සිටියේය. ස්වාමීන් වහන්සේගේ දූතයා ඔහුට පෙනී ධෛර්යමත් බලවත් මිනිසෙක්. ස්වාමීන් වහන්සේ නුඹ සමග සිටින සේකයි කීය. ගිඩියෝන් ඔහුට කතා කොට "ඕ මාගේ ස්වාමිනී, ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටින සේක් නම් මේ සියල්ල අපට සිද්ධ වී තිබෙන්නේ මක්නිසාද? ස්වාමීන් වහන්සේ අප මිශ්‍රයේ ගෙනාවා නොවේද කියා අපේ පියවරුන් අපට කියා දුන් උන්වහන්සේගේ සියලු පුදුම ක්‍රියා කොයිද?" ஹalleluya 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 அது அதாவது අපි බලන්න යනවා இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிற මේ காரியம் ගිඩියෝන්ගේ ජීවිතේ கிதியோனுடைய வாழ்க்கை ස්වාමීන් වහන්සේගේ කැඳවීම පැමිණි අවස්ථාවේදී கர்த்தருடைய அழைப்பு வந்த வேளையில் ඔව් ස්වාමීන් වහන්සේට දක්වා ප්‍රතිචාරය පිළිබඳව අපි බලන්න යනවා. தேவனுக்கு அவன் காண்பித்ததான பிரதிபலனை நாங்கள் இந்த இடத்தில் ඉස්සලම මේ ගිඩියෝන්ට එන්න ප්‍රථම கிதியோனுக்கு வரும் முன்பதாய் මම ඔබට යම් කිසිදක් කියන්නම්. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு පොඩි சொல்றேன். හඳුන්වීමක් ලබා දෙන්නම්. ஒரு முன் அறிவிப்பை உங்களுக்கு අපිට தருகிறேன். දකින්න පුළුවන් මේ විනිශ්චයකාරයා හයවෙනි පරිසර අපේ අවස්ථාවේදී நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது ඇත්තටම ඔවුන්ගේ ස්වභාවය මොන වගේද කියලා කිව්වොත් அவருடைய சுபாவம் எப்படியாயிருந்தது? මිදියන් වරු ඇවිල්ලා மீதியானியர்கள் வந்து මේ ඊශ්‍රායල් වරුන්ග இஸ்ரவேலரை වහල් කමර තමන්ගේම දේශයේදී ඔවුන් අල්ලගත්තා. அடிமைகளாக அவர்களுடைய தேசத்திலே அவர்களை ඒ பிடித்துக் විතරක් கொண்டார். නෙමෙයි මේ මිදියන් වරු කියන්නේ කවුද? மீதியானியர் என்பவர்கள் யார்? මේ මිදියන් වරු ඇවිල්ලා மீதியானியர் ඊශ්‍රායල් වරුන්ගේ இஸ்ரவேலருடைய සියලුම ආශිර්වාදය ඔවුන් සූරා කෑවා. இஸ்ரவேலுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் கொள்ளையடித்தார்கள். සම්පත් සූරා කෑවා. அவர்களுடைய ஆஸ்திகளை ඔවුන්ගේ கொள்ளையடித்தார்கள். ආශිර්වාද එකිනෙක ඔවුන් සූරා කෑවා කියලා අපේ දේවචනේ බලන්න පුළුවන්. அவர்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் கொள்ளை பொருளாய் ඒ எடுத்துக்கொண்டார்கள். විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, මේ මිදියන් වරු නිසා மீதியானியர் මේ நிமித்தமாக ඊශ්‍රායල්වරු දවසින් දවස පහත් තත්ත්වයට පැමිණගෙන සිටියා. இஸ்ரவேலர்கள் தினம்தோறும் அவர்கள் தாழ்மையான ஒரு நிலைமைக்கு දිනපතා ඔවුන්ගේ தள்ளப்பட்டார். ජීවිතේ පහත් භාවයට ගමන් කරගෙන அவர்களுடைய තිබුණා. வாழ்க்கையிலே தினம்தோறும் அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். අන්න මේකයි වාතාවරණය. இதுதான் அவர்களுடைய சூழ்நிலை. අන්න මේකයි වාතාවරණය. இதுதான் சூழ்நிலை. මම ඔබට කිව්වා நான் உங்களுக்கு ඔබගේ சொன்னேன், හයාපත් වාතාවරණය உங்களுடைய தீமையான சூழ்நிலை වෙනස් කිරීමට மாற்றுவதற்கு ස්වාමින් වහන්සේ கர்த்தர் ඔබවම පාවිච්චි කරනවා කියලා. உங்களையே அவர் கொண்டு நடத்துகிறார். හalleluya. මොකද ஹalleluya. මෙතන වාතාවරණය இந்த சூழ்நிலை என்ன? මොන වගේ වාතාවරණයකටද ඔවුන් මුහුණ දීගෙන සිටියේ? இந்த சூழ்நிலைக்கு அவர்கள் முகம் අපිට கொடுத்தார்கள். දකින්න පුළුවන් මිදියන් වරු ඇවිල්ලා மீதியானியர் මේ ඊශ්‍රායල් සෙනගව இஸ்ரவேல் ஜனங்களை වහල් භාවයට අරගෙන அடிமைத்தனத்துக்கு ඔවුන්ට எடுத்துக்கொண்டு තිබෙන සියලු සම්පත් කොල්ල කාලා அவர்களுடைய எல்லா ஆஸ்திகளையும் ඔවුන්ව கொள்ளையடித்து සූරා කාලා அவர்களை கொள்ளை ඔවුන්ගේ பொருளாக்கி ආශිර්වාද ඔක්කොම නැති කරලා அவர்களுடைய ஆசீர்வாதங்களை இல்லாதாக்கி ඒ විතරක් නෙමෙයි දවසින් දවස මේ මිදියන් වරු නිසා මොවුන් එන්න පහත් භාවයට පත් වෙන්න පටන් ගත්තා. இந்த மீதியானியர் நிமித்தமாக இவர்கள் தினம்தோறும் ஒரு தாழ்மையான நிலைமைக்கு අන්න நடத்தப்பட்டார்கள். මේකයි දැන් මේගොල්ලන්ගේ ජීවිතේ බවට පත් වෙලා இதுதான் තිබෙන්නේ. இவர்களுடைய வாழ்க்கையாய் இருந்தது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. සමහර මෙතන ඉඳගෙන ඉන්න ඔබත් සමහර විට சில வேளைகளில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதான நீங்களும் මේ ආකාර දෙයකට මුහුණ තිබිලා ඇති. இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் முகம் සමහර දැනුත් கொடுத்தீர்கள். ඔබ මේ වගේ ස්වරූපයකින් ඔබ ගමන් කරනවා ඇති. சில வேளை நீங்கள் இப்பொழுதும் இப்படியான ஒரு දැනුත් சூழ்நிலையினூடாய் ඔබගේ கடந்து ජීවිතේ செல்லலாம். වාතාවරණය ඉතා හොඳ නැතුව වෙන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சூழ்நிலை நல்லதாய் இல்லாமல் සමහර ඔබගේ இருக்கலாம். ආශිර්වාද සොල්ල කනවා වෙන්න පුළුවන්. சில வேளை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் සමහර கொள்ளையடிக்கப்படலாம். ඔබගේ ආශිර්වාද සූරා ගන්නවා වෙන්න පුළුවන්. உங்களுடைய ஆசீர்வாதங்களை இன்னொருவர் எடுத்துக்கொள்ளலாம். වෙන කෙනෙක් ඔබගේ ආශිර්වාදය භුක්ති විඳිනවා වෙන්න පුළුවන්. உங்களுடைய ஆசீர்வாதங்களை இன்னொருவர் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். හalleluya. Hallelujah. හalleluya. ගිය සතියේ පාස්ටර් මාන් දේශනා කරා கடந்த வாரம் போதர் மொஹான் அவர்கள் பிரசங்கித்தார். ඔබට දුක් සහිත දේවල් සිදු වෙන්න පුළුවන්. உங்களுக்கு துக்ககரமான சம்பவங்கள் ஏற்படலாம். නමුත් ඔබව දෙවියන් වහන්සේ කවදාකවත් දුකින් තබන්න යන්නේ නැහැ කියලා. ஆனாலும் கர்த்தர் உங்களை தொடர்ந்தும் அந்த தூக்கத்திலே அவர் நிலையாய் வைக்கவில்லை. ඔබගේ දුක ස්වාමීන් වහන්සේ ප්‍රීතියකට හරවනවා කියලා உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. මේක තමයි දෙවියන් වහන්සේ අදහන කෙනෙක්ට උන්වහන්සේ කරන්න උතුම්ම කාරණාව. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் இதுவாய் இருக்கிறது. මේ මනුෂ්‍යයාගේ වාතාවරණය මොන වගේද? இந்த மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? ඔහුගේ ආශිර්වාද සූරා කාලා තිබෙනවා. அவனுடைய ஆசீர்வாதங்கள் ඔහුගේ கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ආශිර්වාද කොල්ලකම් ලබලා තිබෙනවා. அவனுடைய ஆசீர்வாதங்கள் වෙන கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. කෙනෙක් ඔහුව පාලනය කරනවා. இன்னும் ஒருவர் அவரை ஆளுகை වෙන செய்கிறார். මනුෂ්‍යෙක් ඔහුව යටහත් කරගෙන ඉන්නවා. இன்னும் ஒரு மனிதர் இவரை அடிமைப்படுத்தி මොකට வைத்திருக்கிறார். නැගිටින්න බැරි වෙලා තිබෙනවා. இவரால் எழுந்து நிற்க முடியாத මොකට நிலைமை. ගොඩනැගෙන්න බැරි වෙලා තිබෙනවා.
ගොඩනගන්න බැරි වෙලා அவரால் තිබෙනවා. கட்டி எழுப்ப முடியாமல் இருக்கிறது. ඔහුගේ ආශිර්වාද ඔක්කොම නැති වෙලා இவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இல்லாமல் දැන් போயிருக்கிறது. දවසින් දවස පහත් තත්ත්වයට දැන් ඔහුගේ ජීවිතය நாளுக்கு ගමන් நாள் කරනවා. அவனுடைய நிலைமை கீழ் நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. හලෙලුයා. ஹalleluya. හලෙලුයා. නිකන් ඔබ හිතලා බලන්න. நீங்கள் யோசித்து பாருங்கள். ඔබේ ගෙදරටම ඇවිල්ලා உங்களுடைய வீட்டுக்கே வந்து ඔබවම පාලනය කරගෙන உங்களை ஆளுகை செய்து ඔබටම චණ්ඩිකම් පෙන්නගෙන உங்களுக்கு அவர் அதிகாரம் காண்பித்து ඔබ අම්බ කරන දේවල් ඔක්කොම උරා කාලා நீங்கள் சம்பாதிக்கிற காரியங்களை எல்லாம் கொள்ளையடித்து ඔබටම වැඩ පෙන්නගෙන உங்களுக்கு அவர்கள் மேன்மை பாராட்டி ඔබවත් යටාත් කරගෙන உங்களை அவர்கள் அடிமைப்படுத்தி දවසින් දවස ඔබ පාත් කරගෙන හිටියොත් එම தினம்தோறும் உங்களை தாழ்த்தி கொண்டிருப்பார்களானால் ඔබට කොයි වගේ තියේද? உங்களுக்கு எப்படி இருக்கும்? ඔබට මොන වගේ තියේද? உங்களுக்கு எப்படி தோன்றும்? මේ තමයි යක්ෂයා. இதுதான் பிசாசு. මේක තමයි යක්ෂයා අපිට කරන්න බලාගෙන ඉන්නේ. இதைத்தான் பிசாசு எங்களுக்கு செய்ய பார்த்து සමහර கொண்டிருக்கிறார். යක්ෂයා මේ විදිහට ඔබගේ ජීවිතවල ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා ඇති සමහර අවස්ථාවලදී. சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு இப்படியாய் செய்ய එහෙම ஆரம்பிக்கலாம். නැත්නම් ඔබගේ ආශිර්වාද ඔක්කොම සූරා කාලා உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் ඔබට கொள்ளையடித்து ඉහළට එන්න බැරුව உங்களுக்கு மேலே வர ඔබගේ முடியாதபடிக்கு ජීවිතය ඔබටම එපා වෙන තත්වයට உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே வெறுத்து விடுகிற நிலைமைக்கு දවසින් දවස පහත් තත්වයට ඔබගේ ජීවිතය පැමිණලා තිබෙන්න පුළුවන්. நாள்தோறும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கீழ்த்தட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. අපිට දකින්න පුළුවන් මේ ස්ථානයේදී இந்த இடத்துல எங்களால் பார்க்க முடியும் මේ වගේ සිටියා මනුෂ්‍යයා இப்படியாய் இருந்ததான ஒரு மனுஷன் මේ විදිහට සිටියා මේ අයහපත් වාතාවරණයක ජීවත් වුණා මේ මනුෂ්‍යයා இப்படி தீமையான ஒரு சூழ்நிலையில் இருந்ததான இந்த මේ மனுஷன் අයහපත් වාතාවරණය වෙනස් කරන පිණිස அந்த தீமையை மாற்றும்படியாய் ස්වාමීන් වහන්සේ එක්කෙනෙක් උන්වහන්සේ තෝරගත්තා. கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டார். හalleluya. Hallelujah. හalleluya. Hallelujah. ස්වාමීන් වහන්සේ කෙනෙක්ව තෝරගත්තා. கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டார். අද අපගේ වාතාවරණය වෙනස් කරන පිණිස எங்களுடைய சூழ்நிலையை மாற்றும்படியாய் ස්වාමීන් වහන්සේ අපම තමයි තෝරගන්නේ. கர்த்தர் எங்களையே தெரிவு ඔබ செய்கிறார். හිතන්න එපා වෙන කෙනෙක් ඇවිල්ලා ඔබගේ වාතාවරණය වෙනස් කරයි කියලා. நீங்கள் நினைக்க வேண்டாம் இன்னும் ஒருவர் வந்து உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் වෙන என்று. කෙනෙක් ඇවිල්ලා වෙන කෙනෙක්ගේ ශක්තියෙන් ඔබගේ වාතාවරණය වෙනස් කරයි කියලා. இன்னொருவருடைய பலத்தினாலே உங்களுடைய சூழ்நிலை மாற்றப்படும் என்று நீங்கள் நினைக்க අපිට வேண்டாம். දකින්න පුළුවන්. எங்களால் பார்க்க முடியும். ගිඩියොන්ට ස්වාමීන් වහන්සේ මේ ස්ථානයේ කතා කරනවා. இந்த இடத்தில் கிதியோனோடு கர்த்தர் 6 වෙනි පාඩේ 11 වෙනි පාඩේ අපි එන අවස්ථාවේදී 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நாங்கள் வருகிறோம். 12 වෙනි පාඩේ මේ විදිහට ප්‍රකාශ කරනවා. 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ස්වාමීන් වහන්සේගේ දූතයා ඔහුට පෙනී கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு ධෛර්යමත් බලවත් මනුෂ්‍ය பராக்கிரமசாலி ස්වාමීන් වහන්සේ නුඹ සමග සිටින සේකයි කීසේක. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லு. හalleluya. Hallelujah. හalleluya. Hallelujah. මේ මනුෂ්‍යයා මෙපා වෙලා இந்த மனிதன் தன்னை வெறுத்து ජීවත් වෙන්න ඕන නිසා வாழ வேண்டும் என்பதற்காய் මොකක් හරි වැඩක් කරගෙන ஏதாகிலும் ஒரு வேலை செய்து බයෙන් ඇංගිලා වැඩ කරගෙන ඉන්නවා. அந்த இடத்துல பயந்து ஒளிந்து அவன் வேலை செய்து கொண்டு ස්වාමීන් වහන්සේගේ දූතයා මෙයාට ඇවිල්ලා කියනවා கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்லுகிறார் ධෛර්යමත් බලවත් මනුෂ්‍ය பராக்கிரமசாலியாகிய மனிதனே என்று ස්වාමීන් சொல்லுகிறார். වහන්සේ නුඹ සමග සිටින සේකයි කියලා. கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். හalleluya. Hallelujah. හalleluya. Hallelujah. අර මං කිව්වේ ස්වාමීන් වහන්සේගේ සැලසුම් හරිම ලස්සනයි කියලා. கர்த்தருடைய திட்டம் மிகவும் அழகானது. හalleluya. Hallelujah. ස්වාමීන් වහන්සේගේ සැලසුම් හරිම ලස්සනයි. கர்த்தருடைய திட்டங்கள் மிகவும் அழகானது. ඇත්තෙන්ම මේ යමක් ජීවත් වීමට සඳහා සරුන්ගෙන් සංගවා ගන්නා පිණිස මේ ගිඩියොන් යම් දෙයක් කරගෙන හිටියා. கிதியோன் அந்த இடத்திலே தன்னுடைய பொருட்களை அவன் பாதுகாக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේ උට කතා කරනවා. அந்த இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். ධෛර්යමත් බලවත් මනුෂ්‍ය කියලා. பராக்கிரமசாலியாகிய மனிதனே. මම මෙතනට පස්සේ එන්නම්. பின்பாக நான் இந்த இடத்துக்கு ඊට வருகிறேன். ඉස්සෙල්ලා ඔබට කතා කරන්න කැමති. அதன் முன்பு நான் உங்களோடு பேச ස්වාමීන් விரும்புகிறேன். වහන්සේගේ කැඳවීම මොහොත එන අවස්ථාවේදී கர்த்தருடைய அழைப்பு வருகிற வேளையில் ගිඩියොන් ස්වාමීන් වහන්සේගෙන් ප්‍රශ්න දෙකක් අහනවා. அந்த இடத்துல கிதியோன் கர்த்தரிடத்தில் 2 கேள்விகளை முன்வைக்கிறான். ඇහුවා ප්‍රශ්න දෙකක් හරියට දෙවියන් වහන්සේටත් උත්තර නැති වෙන්න ඇහුවා ප්‍රශ්න දෙකක්. கர்த்தருக்கு பதில் சொல்ல முடியாதபடிக்கு 2 கேள்விகளை அவன் முன்வைக்கிறான். අපි 13 වෙනි පදයක් කියමුද පොඩ්ඩක්. நாங்கள் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ගිඩියොන් ඔහුට කතා කොට "ඔව් මාගේ ස්වාමිනී, ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිසේක් නම් මේ සියල්ල අපට සිද්ධ වී තිබෙන්නේ අක්නිසාද? ස්වාමීන් වහන්සේ අප විසරේ ගෙනාවා නොවේද? කියා අපේ පියවරුන් අපට කියා දුන් උන්වහන්සේගේ සියලු කුම ක්‍රියා කොයිද?" හalleluya. ඇද.
හලෙලුයා ஹalleluya හලෙලුයා ஹalleluya බලන්න මේ ස්ථානයේ ගිඩියෝන් ප්‍රශ්න දෙකක් අහනවා. இந்த இடத்துல கிதியோன் இரண்டு கேள்விகளை පළවෙනි ප්‍රශ්නේ මොකද්ද? முதலாவது கேள்வி අහෝ ස්වාමිනී என் ஆண்டவரே ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනසේක් නම් கர்த்தர் எங்களோட இருந்தால் මේ සියල්ල අපට සිදු වෙලා තියෙන්නේ මක් නිසාද? இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் හලෙලුයා ஹalleluya හලෙලුයා ஹalleluya දැන් දෙවියන් වහන්සේ කියන උන්වහන්සේගේ දූතයලා කියන ස්වාමීන් වහන්සේ නුඹ සමග සිටිනවා කියලා. கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்லுகிறார் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று. නමුත් ගිඩියෝන් ස්වාමීන් වහන්සේගෙන් අහනවා ஆனால் கிதியோன் கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வியை ස්වාමීන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා නම් கர்த்தர் எங்களோட இருந்தால் දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා නම් தேவன் எங்களோடு கூட මේ இருந்தால் වගේ දෙයක් අපිට සිදු වුණේ ඇයි? இப்படியா எங்களுக்கு நேரிட்டது ஏன்? සමහරට අපිත් තාල නැද්ද මේ ප්‍රශ්නේ? நாங்களும் சில வேளை இந்த கேள்வியை கேட்டு இருக்கிறோம். හලෙලුයා ஹalleluya අපිත් තාල ඇති මේ ප්‍රශ්නේ. நாங்களும் இந்த கேள்வியை දෙවියන් கேட்டு වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා නම් தேவன் எங்களோட கூட ඇයි இருந்தால் අපිට මේ වගේ සිදු වෙන්නේ? ஏன் எங்களுக்கு இப்படி ස්වාමීන් நேரிடுகிறது? වහන්සේ අපිත් එක්ක එනවා නම් தேவன் எங்களோட வந்தால் ඇයි මට මේ වගේ සිදු වෙන්නේ කියලා අපි සමහරට අසලා තිබෙන්න පුළුවන්. ஏன் எனக்கு இப்படி நேரிடுகிறது என்று நாங்கள் கேட்டு දෙවෙනි இருக்கலாம். ප්‍රශ්නේ වහනවා இரண்டாவதாக அவன் கேட்கிறான் ස්වාමීන් වහන්සේ අප මිසරෙන් ගෙනාවා නොවේද? நீர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை කියා අපේ පියවරුන් අපිට කියා දුන්නේ எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து කියා දුන් சொன்னார் උන්වහන්සේගේ පුදුම ක්‍රියා කොයිද? அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? හලෙලුයා හalleluya. දෙවෙනි ප්‍රශ්නේ මොකද්ද? இரண்டாவது கேள்வி දෙවියන් වහන්සේ අපගේ සෙනග ඊශ්‍රායල්ව මේ විදියට ගෙනාවා පුදුම විදියට ගෙනාවා කියලා කිව්වා. தேவன் எகிப்திலிருந்து எங்களுடைய ஜனங்களை அற்புதமான விதத்திலே கொண்டு வந்தார். නමුත් අපගේ පියවරුන් කියා දුන් ඒ පුදුම ක්‍රියා කොයිද? எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எங்கே? හලෙලුයා Hallelujah. හලෙලුයා Hallelujah. බලන්න මේ වගේ ප්‍රශ්න දෙකක් අහනවා කියන්නේ இப்படியா இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் ඒ என்றால் මනුස්සයාගේ වාතාවරණය කොයිතරම් බැරහැරම තියෙන්නේ නැද්ද? அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். සමහර ස්වාමීන් වහන්සේ අත්තරියා වගේ ඌට දැරිලා තිබෙනවා ඇති. தேவன் அவரை கைவிட்டார் என்று அவர் அறிந்திருக்கலாம். උන්වහන්සේගේ පුදුම ක්‍රියා කොයිද හාස්කමක් මට සිදු වෙන්නේ නැහැ කියලා සමහරට ඌ සිටින තත්ත්වයට සිටිනවා ඇති. அவனுடைய சூழ்நிலை நிமித்தமாக அவன் யோசித்து இருக்கலாம் கர்த்தர் எனக்கு அற்புதம் ඌට செய்யவில்லை. දෙවියන් වහන්සේගේ බලය පිළිබඳව සැකයක් තිබෙන්නේ නැහැ. தேவனுடைய வல்லமை குறித்து அவனுக்கு ஒரு சந்தேகமும் இருக்கவில்லை. නමුත් ඒ දේවල් ඇයි මට කරන්නේ නැත්තේ? ඇයි මට ආස්කමක් සිදු වෙන්නේ නැත්තේ කියන දේ තමයි ඌට ප්‍රශ්නයක් තියෙන්නේ. ஆனாலும் அவனுக்கு இருந்த பிரச்சனை ஏன் கர்த்தர் எனக்கு அற்புதம் ඔව් செய்யவில்லை? දන්නවා ස්වාමීන් වහන්සේ බලවන්ත උන්වහන්සේ පුදුම දේවල් කරා ඊශ්‍රායල් සෙනග මහමුද මැදින් ගෙනාවා මහත් ආශ්චර්යමත් දේවල් දැක්කම ඌ සියල්ලම දන්නවා උන්වහන්සේගේ බලය ගැන. கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்ததான எல்லா பாதைகளையும் அற்புதங்களையும் அவன் அறிந்திருந்தான். නමුත් මට විතරක් ඇයි ස්වාමීන් වහන්සේ හාස්කමක් කරන්නේ නැත්තේ? ஆனாலும் எனக்கு மாத்திரம் ஏன் அற்புதம் මට செய்யவில்லை විතරක් என்று ඇයි ස්වාමීන් වහන්සේගේ පුදුම ක්‍රියාවක් උන්වහන්සේ කරන්නේ නැත්තේ? ஏன் எனக்கு அதிசயம் ஒன்றும் நடக்கவில்லை? ඇයි මගේ ජීවිතේ විතරක් මේ විදිහට තියෙන්නේ? ஏன் என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் இப்படி ඇයි මම இருக்கிறது? විතරක් මේ තරම් ලොකු ප්‍රශ්නයක ඉන්නේ? நான் மாத்திரம் ஏன் இப்படி ஒரு ඇයි பிரச்சனையில் මේ විතරක් මේ இருக்கிறேன்? වගේ අමාරුකමක ඉන්නේ? ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளவு අන්න මේ கஷ்டங்கள்? වගේ දුක්ඛිත ජීවිතයක් තමයි මේ ගිඩියෝන් ජීවත් වීගෙන සිටියේ. இப்படியான ஒரு துக்ககரமான வாழ்க்கையை தான் கிதியோன் මේ வாழ்ந்து වගේ கொண்டிருந்தார். තම අමාරු තත්ත්වයක තමයි මේ ගිඩියෝන් ජීවත් වීගෙන இந்த සිටියේ. கிதியோன் இப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார். හලෙලුයා. Hallelujah. නමුත් අපගේ දෙවියන් වහන්සේ වෙනස් නොවන දෙවියන් වහන්සේ. ஆனாலும் எங்களுடைய தேவன் மாறாதவர். උන්වහන්සේ එදා හස්කම් කරන උන්වහන්සේ අදත් හස්කම් කරනවා. அன்று அற்புதம் செய்த அதே தேவன் இன்றும் அற்புதம் උන්වහන්සේ செய்கிறவர். එදා පුදුම දේවල් කරන අදත් උන්වහන්සේ පුදුම දේවල් කරනවා. அன்று அதிசயம் செய்த தேவன் இன்றும் அதை செய்ய උන්වහන්සේ வல்லவர். එදා ජීවමානයි උන්වහන්සේ අදත් අනිවාර්යයෙන්ම ජීවමානව සිටිනවා. அவர் அன்று ஜீவன் உள்ளவராய் இருந்தால் இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். නමුත් මේ ගිඩියෝන්ට ස්වාමීන් වහන්සේ දැන් කතා කරන්න පටන් ගන්නවා. இந்த கிதியோனோடு கர்த்தர் பேசுகிறார். හලෙලුයා. Hallelujah. හලෙලුයා. හැමදාම අපගේ අයහපත් ලෙස උන්වහන්සේ අපගේ වාතාවරණය තියෙන්න සලස්වන්නේ නැහැ. எங்களுடைய சூழ்நிலை எப்பொழுதும் தீமையாய் இருக்கும்படி கர்த்தர் விட்டு விட ගිඩියෝන් மாட்டார். අසනවා කො මට උන්වහන්සේගේ හස්කම් කෝ කියලා. கிதியோன் அந்த இடத்தில் கேட்கிறான் எங்கே உங்களுடைய அற்புதம்? ස්වාමීන් වහන්සේට හස්කම් සිදු කරේ නැහැ කියන එක නෙමෙයි මෙතන අර්ථවත් වෙන්නේ. இந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்யவில்லை என்பது அல்ல அர்த்தம். දෙවියන් වහන්සේව හාස්කම් කරන්න උන්වහන්සේ පාවිච්චි කරන එක තමයි මෙතන අර්ථවත් වෙන්නේ. இந்த இடத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய பயன்படுத்துவது தான் இந்த இடத்துல அர்த்தமாய் හලෙලුයා. இருக்கிறது. හලෙලුයා. ස්වාමීන් වහන්සේට ගිඩියෝන්ට හාස්කමක් කළා ඌ නැගිටින එක නෙමෙයි ස්වාමීන් වහන්සේගේ අරමුණ වෙලා තිබ්බේ. அந்த இடத்துல கிதியோனுக்கு ஒரு அற்புதம் செய்து அவனை எழுப்புவது அல்ல கர்த்தருடைய நோக்கம். ඔහුලව ස්වාමීන් වහන්සේගේ මුළු බලය පෙන්වන්න හාස්කම් කරන එක තමයි ස්වාමීන් වහන්සේට ගිඩියෝන්ගේ கிதியோனை கொண்டு அவன் மூலமாக அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வது தான் கர்த்தருடைய நோக்கம். හලෙලුයා. Hallelujah. සමාන අපි හිතන්න පුළුවන්. சில வேளை நாங்கள் අපට හාස්කමක් නැහැ. எங்களுக்கு ஒரு அற்புதம் අපට යාපතක් නැහැ. எங்களுக்கு ஒரு අපට நன்மையும் පුදුම இல்லை. දෙයක් නැහැ எங்களுக்கு ஒரு කියලා. அதிசயம் නෑ இல்லை. ස්වාමීන් වහන්සේ ඔබ පිළිබඳව තිබෙන වෙනස් අරමුණක්. உங்களை குறித்து ஒரு வேறுபட்ட திட்டம் கர்த்தருக்கு ස්වාමීන් உண்டு. වහන්සේ ඔබ ගැන තිබෙන වෙනස් එක දැක්මක්.
உங்களை குறித்து வேறு விதமான ஒரு திட்டத்தை அவர் නිකම්ම வைத்திருக்கிறார். නිකම් ඇදලිවන්තයට කරන හාස්කම් මේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ කරන්න சாதாரண යන්නේ. ஒரு விசுவாசிக்கு செய்கிறதான அற்புதத்தை அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். වාතාවරණයන් ජයග්‍රහණය කරන්න පුළුවන් විදිහට තමයි ස්වාමීන් වහන්සේ මේ ගිඩියොන් දිහා බැලුවේ. சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயம் பெறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் බලන්න செய்வார். ස්වාමීන් වහන්සේ මොහුට කියනවා கர்த்தர் சொல்லுகிறார், නුඹ නැගිටලා நீ எழுந்து ඔබ ගිහිල්ලා මේ මිදියන් වරුන්ගේ මාගේ සනක ගලවා ගන්න කියලා ස්වාමීන් වහන්සේ උඩ කතා කරන්න පටන් ගන්නවා. மீதியான இடத்திலிருந்து நீ என்னுடைய ஜனங்களை மீட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். හalleluya ஹalleluya. හalleluya. නමුත් ඔහු මොනවද දෙන උත්තරේ කියලා අපි බලමුද? அந்த இடத்தில் அவன் தருகிறதான பதில் என்ன? 15 වෙනි පදේ අපි පොඩ්ඩක් කියමු. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். උන්වහන්සේට කතා කොට "ඔව් ස්වාමිනී, කුමකින් මම ඊශ්‍රායෙල් ගලවා ගනිම්ද? ගලුව මැනව. මාගේ පවුල මනස්සේ ඉතා දිනුදු පවුලය. මමද මාගේ පියාගේ ඉතාම කුඩා තැනැත්තාය. මෙමි කීවේය." හalleluya ஹalleluya. හalleluya. දැන් ස්වාමීන් වහන්සේ මොහුව අඬ ගන්නවා මේ ඊශ්‍රායල් වරුන්ට ජයග්‍රහණය ලබා දෙන පිණිස. அந்த இடத்தில் கர்த்தர் இவனை அழைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வரும்படி. දැන් මොහු ස්වාමීන් වහන්සේට කියනවා இவன் ஆண்டவரை பார்த்து "අහෝ சொல்லுகிறான், ස්වාමිනී, என் ஆண்டவரே, කුමකින් මම ඊශ්‍රායල් ගලවා ගනිම්ද? நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? බැලුව මැනව பாருங்கள், මාගේ පවුල මනස්සේ ඉතා දිලිඳු පවුලක්ය. மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. මමද මාගේ පියාගේ ඉතාම කුඩා තනත්තා වෙමි කියලා ස්වාමීන් වහන්සේ උට කතා කරනවා. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறான். බලන්න මේ වගේ මිනිස්සුන්ට කවුරු හරි අඬගායිද බලවත් ධෛර්යමත් මිනිස්සෙක් කියලා. இப்படியான ஒரு மனிதனை பார்த்து பராக்கிரமசாலி என்று யாராகிலும் அழைப்பார்களா? ඔව් කියනවා මම ඉතාමත් දිලිඳු පවුලක මම ජීවත් වුණේ. நான் மிகவும் எளிய ஒரு குடும்பத்தில் வாழ்கிறேன். ඉතාමත් පොඩි ගේක. மிகவும் சிறிய ஒரு வீட்டில். සමහරට කාමරෙත් මෙතනම ඇති. කාමරෙත් විතරම ඇති. அந்த இடத்திலே அவர்களுடைய அறையும் இருக்கலாம். සමහරට එතනම කුස්සියක් ඇති. அவர்களுடைய சமையல் அறையும் அந்த இடத்தில். එතනම බාත්රූම් එකක් ඇති. பாத்ரூமும் அந்த இடத்தில். එතනම කනවත් ඇති. அந்த இடத்திலே அவர்கள் මේ சாப்பிடலாம். වගේ පොඩි ගේක තමයි මේ මම ජීවත් වෙගෙන සිටියේ. மிகவும் சிறிய ஒரு வீட்டில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ඉතාමත් දිලිඳු පවුලක මම ජීවත් වෙගෙන සිටියේ. மிகவும் எளிய ஒரு குடும்பத்தில் அவன் ඒතරම් வாழ்ந்தான். දිලිඳෙක්ට තමයි මම ජීවත් වෙගෙන සිටියේ. அவன் ஒரு எளியவனாக வாழ்ந்து ඔව් கொண்டிருந்தான். කියන මම මගේ පියාගේ ගෙදර කුඩාම කෙනා මමයි කියලා. என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் மிகவும் சிறியவன் நான் என்று சொல்லுகிறான். හalleluya ஹalleluya. හalleluya හalleluya. නමුත් දෙවියන් වහන්සේ මේ සියලු වාතාවරණය වෙනස් කරන්න පටන් ගන්නවා දැන්. இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற අද ஆரம்பிக்கிறார். ඔබ කියනවා ඇති. சிலவேளை நீங்கள் என்று சொல்லலாம். சிலவேளை ස්වාමී මම ඉතාමත් දිලිඳු පවුලක මම ජීවත් වෙගෙන ඉන්නේ. நான் மிகவும் எளிய ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து ස්වාමී මම கொண்டிருக்கிறேன். දුප්පත් මිනිසෙක්. நான் மிகவும் எளியவன். මම ඉතාමත් කුඩා මිනිසෙක්. நான் மிகவும் මේ சிறியவன். දේවල් කොහොමද වෙනස් වෙන්නේ? இது எப்படி මේ மாறும்? දේවල් කොහොමද වෙනස් වෙන්නේ? මේ වාතාවරණය කොහොමද වෙනස් වෙන්නේ කියලා සමහරට ඔබ සිතාගෙන සිටිනවා වෙන්න இந்த පුළුවන්. சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று நீங்கள் யோசிக்கலாம். කොහොමද මේ වාතාවරණය ඔක්කොම වෙනස් වෙන්න යන්නේ කියලා ඔබ හිතාගෙන සිටිනවා වෙන්න இந்த පුළුවන්. சூழ்நிலைகள் எப்படி மாறலாம் என்று நீங்கள் අනේ யோசிக்கலாம். මම දිලිඳුයි. நீங்கள் எளிமையான මට කිසිම දෙයක් නැහැ. எனக்கு ஒன்றும் இல்லை. මට කිසි ආශිර්වාදයක් නැහැ. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் කිසිම இல்லை. සම්පතක් මා ළඟ නැහැ. என்னிடத்தில் எந்த ඒ ஆஸ்தியும் இல்லை. විතරක් නෙමෙයි මං ගෙදර ඉන්න பொடிම එක්කෙනා. வீட்டில் இருக்கிறவள் மிகவும் சிறியவன். මගේ අතේ කිසිම මුදලක් නැහැ. என்னுடைய கரத்தில் ஒரு මට பணமும் இல்லை. වියදම් කරන්න කිසිම දෙයක් නැහැ. எனக்கு செலவழிப்பதற்கு ஒன்றும் මා இல்லை. ළඟ කිසිම දෙයක් නැහැ කියලා ඔබ සමහරට සිතනවා වෙන්න පුළුවන්. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சில வேளை யோசிக்கலாம். හalleluya Hallelujah. හalleluya. නමුත් මේ වගේ වාතාවරණයක සිටියා මිනිසෙක්. இப்படியான சூழ்நிலையில் இருந்ததான මේ மனிதன், වගේ ජීවිතයක් ගත කරගෙන සිටියා මිනිසෙක්. இப்படியாக வாழ்ந்ததான ஒரு மனிதன், දෙවියන් වහන්සේ දැන් වෙනස් කරන්න පටන් ගන්නවා. தேவன் அவனை மாற்ற ஆரம்பிக்கிறார். හalleluya ஹalleluya. හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ දැන් වෙනස් කරන්න පටන් ගන්නවා. கர்த்தர் அந்த இடத்தில் அவனை மாற்ற ஆரம்பிக்கிறார். කොහොමද උන්වහන්සේ වෙනස් කරන්න පටන් ගන්නෙ? கர்த்தர் எப்படி அவனை மாற்ற අන්න ஆரம்பிக்கிறார்? මේක තමයි වැදගත් වෙන්නව කාරණාව. இதுதான் மிகவும் முக்கியமான හalleluya காரியம். ஹalleluya. හalleluya. මං කිව්වා ස්වාමීන් වහන්සේ ගිඩියොන්ට කෙලින්ම හාස්කමක් කරේ නෑ. கிதியோனுக்கு அவர் நேரடியாக ஒரு அற்புதத்தை හාස්කමක් செய்யவில்லை. කරලා ඔහුගේ ජීවිතේ தත්ත්වය වෙනස් කරේ නෑ. ஒரு அற்புதத்தை செய்து அவனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றவில்லை. නමුත් ස්වාමීන් වහන්සේ ගිඩියොන්ගේ ජීවිතය වෙනස් කරන්න ඕන නම් கிதியோனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்றால், ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ தත්ත්වය අන්දම වෙනස් කරන්න ඕන නම් அவனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்றால், දෙවියන් වහන්සේ මේ සියල්ල ඔහුට වෙනස් කිරීමේ බලය ඔහු සතුව තියෙනවා කියලා දෙවියන් වහන්සේ දැක්කා. அவனுடைய வாழ்க்கையிலே அதை மாற்றுவதற்கு தேவையான எல்லா பலனும் இருக்கிறது என்பதை கர்த்தர் காண்கிறார். හalleluya Hallelujah. හalleluya. Hallelujah. ගෙඩියන් තුලම ඒ ශක්තිය තියෙනවා කියලා දෙවියන් වහන්සේ දැක්කා. கிதியோனுக்குள் அந்த பலன் இருக்கிறது බලන්න என்பதை මේ கர்த்தர் වචනත් காண்கிறார். එක්ක බලද්දී අපිට ගිඩියොන් ඉතාමත් දුර්වල කෙනෙක් හැටියට තමයි අපිට
පේන්නේ. இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் மிகவும் பலவீனமான ஒருவன் என்று தான் நாங்கள் නමුත් காண்கிறோம். දෙවියන් වහන්සේව කැඳවන අවස්ථාවේදී ஆனாலும் கர்த்தர் அவனை அழைக்கிறார். ධෛර්යමත් බලවත් මිනිසෙක් කියලා තමයි හඬ ගන්න පටන් ஆனாலும் ගත්තේ. பராக்கிரமசாலி என்று கர்த்தர் அவனை එනම් அழைக்கிறார். දෙවියන් වහන්සේ ගිඩියොන්ව වෙනස් විදියකට දැක්කා. ஆனாலும் கர்த்தர் கிதியோனை அவர் வித்தியாசமான முறையிலே காண்கிறார். හලෙලුයා Hallelujah. හලෙලුයා ස්වාමීන් වහන්සේ කවදාකවත් අපගේ දුර්වල කෙනෙක් ඇරෙට අපි අඬ ගහන්න යන්නේ නැහැ. கர்த்தர் எங்களை ஒருபோதும் பலவீனமானவர்களாக සමහර அழைப்பதில்லை. ලෝකයේ අපව දුර්වල කිසිම දෙයක් කරන්න බෑ අරක මේක කියන්න පුළුවන්. சில வேளை உலகத்தார் உங்களை பார்த்து நீங்கள் பலவீனமானவர், உங்களால் ஒன்றும் முடியாது என்று சொல்லலாம். කිසිම දෙයක් ඔයාලට කරන්න බෑ දිලිඳු දුප්පත් කෙනෙක් ඔයා වැඩක් නෑ සත පාකට වැඩක් නෑ කියලා කියන්න පුළුවන්. உலகத்தார் உங்களை பார்த்து நீங்கள் எளிமையானவர், உங்களால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று உங்களை சொல்லலாம். නමුත් දෙවියන් වහන්සේ කිසිම කෙනෙක් උන්වහන්සේ ඒ විදිහට බලන්නේ නැහැ. ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் ஒரு மனிதனையும் அப்படி நோக்குவதில்லை. උන්වහන්සේ දුර්වල විදියට කාවත් උන්වහන්සේ බලන්නේ නැහැ. கர்த்தர் பலவீனமானவர்கள் என்று சொல்லி ஒருவரை நோக்கி ධෛර්යමත් பார்ப்பார். බලවන්ත මිනිසෙක් කියලා උට ආමන්ත්‍රණය කරන්න පටන් ගත්තා. அவனை பராக்கிரமசாலி என்று அழைக்க ஆரம்பிக்கிறார். දැන් තමයි අපි මේ කතාවේ වැදගත්ම ස්ථානයට පැමිණෙන්නේ. மிகவும் முக்கியமான இடத்துக்கு நாங்கள் இப்பொழுது Turning point එකට පැමිණෙන්නේ. நாங்கள் இந்த இடத்திலே ஒரு திருப்பு நிலைக்கு வருவோம். දුර්වල වාතාවරණයක ජීවත් වෙගෙන සිටියා මේ ගිඩියොන්ගේ ජීවිතය. பலவீனமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்ததான் இந்த තමාගේ கிதியோன். වාතාවරණය තමන්ම වෙනස් කර ගැනීම සඳහා அவனுடைய சூழ்நிலையை அவனை மாற்றிக்கொள்ளும்படியாய் ස්වාමීන් වහන්සේ ඔහුට යම්කිසි ආකාරයෙන් තියරි එකක් ලබා දෙනවා. அந்த இடத்திலே கர்த்தர் அவனே அவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக ஒரு காரியத்தை கொடுக்கிறார். හලෙලුයා Hallelujah. අපේ බයිබල් කොලෙජ් එකේ හිටියා வேதாகம கல்லூரியில் இருந்தார். ක්‍රිෂාන් කියලා එයා තමයි අපේ ඉටුව ඩීන් කෙනෙක් වගේ හිටියා ක්‍රිෂාන් කියලා කෙනෙක්. கிருஷான் என்ற ஒருவர் அந்த இடத்தில் டீனை போல அவர் தான் இருந்தார். එතකොට මොනවද කරන්නේ එක්සෑම් ඔයම ගොඩක් අමාරු වුණාම அந்த இடத்துல எக்ஸாம்கள் கடினமாய் இருக்கும் අපි பொழுது කියලා උට කිව්වම அவருக்கு போய் நாங்கள் அதை சொன்னால் ඔව් කියනවා அவர் சொல்லுவார், you have to do lot of works කියලා කියනවා. அந்த இடத்திலே நீங்கள் செய்ய அநேக காரியங்கள் உண்டு என்று අපි சொல்லுவார். කිව්වොත් මේක අමාරුයි මේක මේ විභාගයට මුණ දෙන්න අමාරුයි මේකෙන් අපිට සමත් වෙන්න අමාරුයි මේක පොඩ්ඩක් මේ එක්සෑම් පොඩ්ඩක් අයින් කරන්න එහෙම නැත්නම් මේ තියෙන අසයින්මන්ට් පොඩ්ඩක් අඩු කරන්න කියලා අපි කිව්වොත් அந்த இடத்துல இந்த பரீட்சை கடினமாய் இருக்கிறது, இதை எங்களால் செய்ய முடியாது, இதை கொஞ்சம் மாற்றுங்கள் என்று நாங்கள் அவருக்கு சொல்லுவோமா ඔව් இருந்தால் කියනවා அவர் சொல்லுவார், ඔබට සිදු වෙනවා உங்களுக்கு செய்ய வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டியது ගොඩක් වැඩ කරන්න அநேக காரியங்கள் ඔබට செய்ய සිදු වෙනවා உங்களுக்கு நேரிடுகிறது. මහන්සි වෙලා වැඩ அந்த කරන්න. இடத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய එතකොට வேண்டும். ඔහු සමත් වෙයි කියලා ඔහු කිව්වා. அந்த இடத்தில் நீங்கள் ஜெயம் අන්න பெறுவீர்கள் මේ என்று වගේ දෙයක් சொன்னார். තමයි මේ ගිඩියොන් ඉදරත් ස්වාමීන් වහන්සේ තබන්නේ. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இடத்தில் கிதியோனை ஆண்டவர் வைக்கிறார். වාතාවරණය අයහපත් තියාගෙන ඉන්න එක නෙවෙයි. சூழ்நிலை எங்களுக்கு சரியில்லை, தீமையாய் இருக்கிறது என்று சொல்லுவதல்ல. මේ ගිඩියොන්ට ස්වාමීන් වහන්සේ දැක්කා ගිඩියොන් තුල තිබෙනවා විශාල පවර එකක්. அந்த இடத்துல கிதியோனுக்குள் ஒரு பலன் இருப்பதை கர்த்தர் ඒ නිසා காண்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔහු විදිහට එක තියරි එකක් ලැබුවා. அந்த இடத்திலே அவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். මොකක්ද ඒ තියරි එක? அந்த தியரி என்ன? එමෙතයි ධර්මයේ කුමක්ද? அந்த இடத்தில் இருந்ததான அந்த தியரி என்ன? You have to do lot of works. நீ அநேக காரியங்கள் செய்ய ඔබට வேண்டும். ගොඩක් වැඩ කරන්න තියෙනවා. நீ அநேக காரியங்களை அந்த ඔබට இடத்தில் ගොඩක් செய்ய වැඩ வேண்டும். කරන්න තිබෙනවා. நீ அநேக வேலைகள் செய்ய හලෙලුයා. வேண்டும். ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ මේ ගිඩියොන් තෝරගත්තේ කොහොමද? அந்த இடத்தில் கிதியோனை கர்த்தர் அழைத்தது සියලු எப்படி? මනුෂ්‍යයන් හැංගිලා ඉන්න අවස්ථාවේදී எல்லா மனிதர்களும் ஒளிந்து සියලු கொண்டிருக்கிறார்கள். මනුෂ්‍යයන් ඈත්ලා ඉන්න எல்லா අවස්ථාවේදී மனிதர்களும் அந்த இடத்தில் தூரமாய் මේ இருக்கிறார்கள். ගිඩියොන් ගිල ඔර රහසේ ගිහිල්ලා அந்த இடத்துல கிதியோன் திருட்டளவாய் போய் මේ මිදියොන් වරුන්ගෙන් සංගවිලා ගිහිල්ලා மீதியான இடத்துல அவன் ஒளிந்து போய் ඔව් මොකද්ද කරන්නේ? அவன் என்ன ඔව් செய்கிறான்? තිරිඟු මඩවින් සිටියා කියලා අපිට දේවාචනේ ප්‍රකාශ කරනවා. அந்த இடத்தில் கோதுமையை அவன் போரடித்துக் கொண்டிருந்தான். හලෙලුයා. Hallelujah. බලන්න වැඩ කරන පුද්ගලයෙක් තමයි ස්වාමීන් වහන්සේ තෝරගත්තේ. வேலை செய்கிறதான ஒரு மனிதனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். හලෙලුයා. Hallelujah. හලෙලුයා. Hallelujah. හලෙලුයා. සමහර අපි කියනවා சில வேளை நாங்கள் சொல்லுகிறோம், ඥා පොඩ්ඩක් අප්සෙට් තමයි. இவர் கொஞ்சம் கடினம் தான், නමුත් හොඳ වැඩකාරයෙක් කියලා අපි ஆனால் කියනවා. நன்றாக வேலை செய்யக்கூடியவர். හලෙලුයා. Hallelujah. සමහරවල් අපි ඒ විදිහට කියනවා නේද? ඒ විදිහට අපි කියනවා இப்படியாய் நாங்கள் சொல்லுவோம், ඥා පොඩ්ඩක් අප්සෙට් තමයි. இவர் கொஞ்சம் மோசமானவர் தான், නමුත් හොඳ වැඩකාරයෙක් හොඳ වැඩෙක් කියලා අපි කියනවා. ஆனாலும் இவரால் நல்ல வேலை செய்ய முடியும். හලෙලුයා. Hallelujah. ස්වාමීන් වහන්සේ ගිඩියොන් දැක්කේ අන්න ඒ විදිහට තමයි. கிதியோனையும் கர்த்தர் அப்படியாய் கண்டார். ඔව් දුප්පත්ද? அவன் ඔව් எளிமையானவன், දිලිඳුද? அவன் ஏழையா, ඔව්ගේ පවුලේ ඉතාමත් කුඩා කෙනාද? அவனுடைய குடும்பத்தில் அவன் மிகவும் சிறியவனா? මේ කිසිම දෙයක් නෙමෙයි දැක්කේ. இந்த எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கவில்லை. ඔව් හොඳ වැඩකාරයෙක්. அவன் நன்றாய் வேலை ඔව් හොඳ செய்யக்கூடிய, වැඩෙක්.
அவன் நல்லா வேலை හලෙලුයා செய்யக்கூடிய ஹalleluya ඒකිවොත් මේ ஏனென்றால் මිදියන් වරුන්ට ඔර රහසේ ගිහිල්ලා மீதியானருக்கு திருட்டளவாய் அவன் போய் මොකද්ද මෙයා මෙතන කරේ அந்த இடத்திலே அவன் என்ன செய்கிறான் අපි පොඩ්ඩක් කියමු நாங்கள் வாசிப்போம் 11 වෙනි පදය 11ஆம் வசனம் ස්වාමීන් වහන්සේගේ දූතයයි අවියශ්‍රීය යෝවාස්ට අයිතු ඔප්‍රාහි තිබෙන ආලෝන ගස යට ඉඳගත්තේය. යෝවාස්ගේ පුත්‍ර වූ ගිඩියොන් වරුන්ගේ තිරුඟු සකවා ගන්නා පිණිස ඒවා මුද්‍රික යන්ත්‍රයේ අඩමින් සිටියේය. හලෙලුයා ஹalleluya හලෙලුයා හලෙලුයා. ගිඩියන් මොකද්ද කරන්නේ அந்த இடத்தில் கிதியோன் என்ன செய்கிறான் ඔව් මේ මිදියන් වරුන්ගෙන් மீதியானியர் තිරුඟු සංගවා ගන්නා පිණිස கோதுமையை ஒழிக்கும்படியா මුද්‍රික යන්ත්‍රයයි அந்த இடத்தில் ஆலையிலே මඩිමින් සිටියා කියලා ප්‍රකාශ කරනවා போரடித்துக் கொண்டிருந்தான் හලෙලුයා ஹalleluya ஹalleluya දැන් කවුරු හරි யாராகிலும் ஒருவர் වොෂින් මැෂින් එකේ வாஷிங் மெஷினிலே මේ බලන් හොදලා තියනවද பாத்திரம் கழுவி இருக்கிறீர்களா කවුරු හරි ඉන්නවද මේ කෙනෙක් මෙතන யாராகிலும் அப்படி இருக்கிறீர்களா බලන් ටක් ගාලා වොෂින් මැෂින් එක කැරකෙනවා දඩබඩ ගාලා දැම්ම අනිත් පැත්තට කැරකුවා කියලා අපි කවුරු හරි බලන් හොදලා තියනවද ඒව வாஷிங் மெஷினிலே சீக்கிரமாக பாத்திரங்களை போட்டு கழுவலாம் என்று சொல்லி யாராகிலும் அப்படி පැය செய்திருக்கிறீர்களா ගානක් මේ ඉඳුල් යවලා අතුල ඉන්නවට වඩා හොඳයි அநேக நேரங்களை செலவழித்து அதை நாங்கள் தேய்த்து கழுவுவதை පාට මේ பார்க்கலாம் වොෂින් මැෂින් එකට දැම්ම වතුර එකක් දැම්ම කරකලා දැම්ම ඔක්කොම ඒදිලායි කියලා අපි කවුරු හරි වැඩ කළා තියනවද நாங்கள் வாஷிங் மெஷினிலே அதை போட்டால் சீக்கிரமாக கழுவி வந்துவிடும் என்று நாங்கள் யாராகிலும் அப்படி செய்திருக்கிறோம் අන්න ඒ වගේ වැඩක් තමයි මේ ගිඩියන් කරේ இப்படியான ஒரு காரியத்தை தான் கிதியோன் දැන් ඔබට මම செய்தார் මේක පැහැදිලි කරොත් එහෙම உங்களுக்கு தெளிவுபடுத்தினார் දැන් කවුරු හරි එළවලු වවලා ஒருவர் කතා யார் කරලා மரக்கறிகளை அவர் பயிரிட்டு ඒ එළවලු මේ හාල් මඩින යන්ත්‍රයකට දාලා ඒක මේ අරිගස්සයිද அந்த காய்கறிகளை நாங்கள் நெல் போரடிக்கிற ஒரு கருவியிலே இட்டு அதை நாங்கள் சுத்தப்படுத்துவோமா බලන්න මෙතන මේ කවුද ගිඩියන් මොනතරම් සූක්ෂම වැඩකාරයෙක්ද කියලා அந்த இடத்தில் கிதியோன் எவ்வளவு ஞானமாய் வேலை செய்கிறார் තිරිඟු அந்த இடத்திலே அவன் கோதுமையை ඔව් තිරිඟු ගෙනල්ලා அவன் கோதுமையை මේ கொண்டு මුද්‍රික යන්ත්‍රණේ திராட்சை ஆலையிலே ඒ කියන්නේ මුද්‍රික යන්ත්‍රයේ මුද්‍රික පානය තමයි මුද්‍රික තමයි අරන මිදිෂ තමයි ඒක මඩින්න ඕනේ அந்த இடத்திலே திராட்சை ரசத்தை தான் அந்த ஆலையிலே பிழிய வேண்டும் නමුත් මෙයා මොනවද කරන්නේ ஆனாலும் இவர் என்ன තිරිඟු செய்கிறார் ගෙනල්ලා அந்த இடத்திலே கோதுமையை මේ கொண்டு මුද්‍රික යන්ත්‍රණයට දාලා அந்த திராட்சை ஆலையிலே போட்டு ඒව මඩින්න පටන් ගන්නවා அதை போரடிக்க ஆரம்பிக்கிறார் හalleluya ஹalleluya හalleluya Hallelujah. බලන්න මෙයා කරපු ක්‍රියාව කොහොමද කියලා பாருங்கள் அவருடைய ஞானம் அவருடைய கிரிகையை හalleluya ஹalleluya මට දෙමළේ කොහොමද තියනවද දන්නේ தமிழ்ல எப்படி என்று தெரியவில்லை සිංහලෙන් තියෙන විදිහට තමයි මම දේශනා කරන්නේ சிங்களத்தில் இருக்கிற விதமாய் தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் හalleluya ஹalleluya මෙතන ප්‍රකාශ වෙනවා இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது තිරිඟු සංගවා ගන්නා පිණිස கோதுமையை மீதியானியருக்கு தப்புவிக்கிறதற்காக මුද්‍රික යන්ත්‍රණේ දාලා ඔව් ඒක මඩින්න පටන් ගත්තා කියලා ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் හalleluya ஹalleluya බලන්න ස්වාමින් වහන්සේ මොහුව ඒකයි බලවන්ත ධෛර්යවත් මිනිසෙකුට දැක්කේ ஆகவே தான் கர்த்தர் இவனை ஒரு பராக்கிரமசாலியாக காண்கிறார் ඒ කිව්වොත් ස්වාමින් වහන්සේට වාතාවරණය වෙනස් කරන්න ඕන නම් கர்த்தருக்கு சூழ்நிலையை மாற்ற வேண்டுமென்றால் ඔබගෙන් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන එකම එක දෙයයි கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ඔබ වැඩ කරන්න පුළුවන් කෙනෙක් බවට පත් වෙන්න நீங்கள் வேலை செய்யக்கூடியவராக மாற ඔබ வேண்டும் හાર્ඩ් වර්ක් කරොත් நீங்கள் கடினமாய் ඔබ உழைத்தால் මහන්සිලා වැඩ කරොත් நீங்கள் கடின உழைப்பு இருந்தால் වෙනස් කරන්න බැරි වාතාවරණයක් නැත உங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலை எதுவும் இல்லை වෙනස් කරන්න බැරි තත්ත්වයක් නැත உங்களால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் අන්න இல்லை ගිඩියොන් ඒකයි ස්වාමීන් වහන්සේ තෝරගන්න හේතුව ஆகவே தான் கிதியோனை அந்த இடத்தில் கர்த்தர் මේ அழைக்கிறார் ගිඩියොන් මොන වගේ කෙනෙක්ද කියලා කියනවා නම් கிதியோன் எப்படிப்பட்டவராயிருந்தார் මොහු ඇවිල්ලා அவன் එක අපි කියන සාමාන්‍ය මේ ඊශ්‍රායල් වල පාවිච්චි කරන වචනයක් இஸ்ரவேலர்கள் ஒரு சொல் அவர்கள் பயன்படுத்துவார் ස්පයි ඉලා පාවිච්චි කරනවා ස්පයිලාව පාවිච්චි කරනවා Spy මේ வேவு பார்க்கிறவர்கள் என்று சொல்லுவார்கள் රහසිගතව ගිහිල්ලා රහසිගතව වැඩ කරලා එන කට්ටිය அவர்கள் ரகசியமாக சென்று வேலைகளை செய்துவிட்டு வருகிறவர்கள் මෑතකදී මේ ඊරාන් වලට පහර දුන්නේ කොහමද ஈரானுக்கு அவர்கள் எப்படி அந்த இடத்திலே யுத்தம் ඊරාන් நடந்தது ඇතුළේම ස්පයිලා ඉඳලා அந்த இடத்துல ஈரானுக்குள்ளே வேவு பார்க்கிறவர்கள் இருந்து ඒ ඇතුළේම ඒගොල්ලන් ඩ්‍රෝන් අදලා அவர்கள் அதற்குள்ளாகவே ட்ரோனர்களை அவர்கள் කවුරුත් දන්නේ ஏற்படுத்தி නැතුව ගිහිල්ලා දාලා ඇවිල්ලා තියෙනවා யாருக்கும் தெரியாமல் போய் அந்த இடத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் හalleluya ஹalleluya හalleluya ඉතින් වාතාවරණයන් වෙනස් කරන පිණිස சூழ்நிலைகளை மாற்றும்படியாக ස්වාමීන් වහන්සේ අපගෙනුත් බලාපොරොත්තු වෙන්නේ මේ වගේ දෙයක් තමයි கர்த்தர் எங்களிடமும் இப்படியான காரியங்களை ස්වාමීන් எதிர்பார்க்கிறார் වහන්සේ දැක්කා මේ ගිඩියොන් තුල තියෙන යමක්
கிதியோனுக்குள் ஒரு காரியம் இருப்பதை கர்த்தர் கண்டார். මොහුට පුළුවන් රාශිගතව වැඩ කරන්නට. இவனுக்கு முடியும் ரகசியமாய் வேலைகள் செய்ய. සහ මොහුට පුළුවන් සූක්ෂම ලෙස වැඩ කරන්නට. இவனுக்கு ஞானமாய் வேலை செய்ய ඒ முடியும். නිසා තමයි දෙවියන් වහන්සේ නිකන් කියලා උඩ ධෛර්යවන්ත මේ බලවන්ත මිනිසෙක් කියලා අඬගැව්වේ නැහැ. ஆண்டவர் அவரை வெறுமையாய் நீ பராக்கிரமசாலி என்று சொல்லவில்லை. හalleluya. Hallelujah. උට තියෙන දෙයින් அவனுக்குள் இருக்கிற காரியத்தை ඒක තිරිඟුද මිදියුසද කියන එක වැදගත් නෑ. කොහොමරි ඒ දේ හරි ගැස්සුවා. அந்த இடத்தில் அவனுக்கு இருப்பது கோதுமையா திராட்சையா என்று அவன் யோசிக்கவில்லை. அந்த இடத்தில் வேண்டியதை அவன் செய்தான். හalleluya. Hallelujah. හalleluya. ඒ නිසා තමයි ஆகவே தான் අපගේ ජීවිතේ වාතාවරණයන් වෙනස් කරන්න ඕන නම් எங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை மாற்ற අපගේ வேண்டும் தත්ත්වය என்றால் වෙනස් වෙන්න ඕන නම් எங்களுடைய நிலைமை மாற வேண்டுமாய் අපගේ අන්දම වෙනස් වෙන්න ඕන නම් நாங்கள் இருக்கிற நிலைமை மாற வேண்டும் என்றால் ස්වාමීන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා යමක්. கர்த்தர் எங்களிடத்தில் ஒரு காரியத்தை ඒක எதிர்பார்க்கிறார். තමයි වැඩ කිරීම அதுதான் நாங்கள் வேலை සහ செய்கிறோம். උන්වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். රහසිගතව සහ සූක්ෂම වැඩ කරන්න පුළුවන් හොඳ ප්‍රඥාවන්ත පුද්ගලෙක් වීම. நாங்கள் ரகசியமாகவும் அதேவேளை ஞானமாயும் வேலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். හalleluya. Hallelujah. හalleluya. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ஆகவே தேவன் මේ ගිඩියොන්ව පාවිච්චි කරා கிதியோனை பயன்படுத்தினார் ඔහුගේ වාතාවරණය වෙනස් කරන්නට. அவனுடைய சூழ்நிலையை மாற்றும்படியாக. හalleluya. Hallelujah. මේ මිදියන් වරුන්ව පරාජය කිරීමට அந்த மீதியானியரை தோற்கடிக்கும்படியாக ඔහුට සිදු වුණා ගොඩක් වැඩ කරන්න. அவனுக்கு அநேக வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. හalleluya. Hallelujah. හalleluya. වාතාවරණය වෙනස් වෙන්න ඕන නම් சூழ்நிலை மாற வேண்டுமாயிருந்தால் ගොඩක් වැඩ කරන්න ඕන කියන තියරික දෙවියන් වහන්සේ මේ ගිඩියොන්ට කියලා දුන්නා. அதிகமாய் வேலை செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை கிதியோனுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். මම දන්න තරමට අපේ සුනෙත් நான் அறிந்திருக்கிற வண்ணமாய் சகோதரன் சுனேத் යම්කිසි මේ තත්ත්වයට ඔහු ආවා නම් ගොඩක් මාන්සි වෙලා වැඩ කරලා තමයි ඔහු ආවේ. அவர் ஒரு நிலைமைக்கு வந்தார் என்று சொன்னால் அவர் அதிகமாக வேலை செய்து கஷ்டமாய் கடினமாய் உழைத்து தான் அந்த මෙතන இடத்துக்கு ඉන්න සමහර අයත් මම දන්නවා. இந்த இடத்தில் இருக்கிற ஒரு சிலர் நான் அறிவேன். වාතාවරණය ඔවුන් විද්‍යාව තත්ත්වයේ මේ සියල්ල ඔවුන් වෙනස් කරේ. அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளை அவர்கள் மாற்றிக்கொண்டது. ඔවුන් ගොඩක් ධෛර්යවන්තව ඔවුන් මාන්සි වෙලා වැඩ කරලා ඔවුන් සියලු තත්ත්වයන් ඔවුන් වෙනස් කරා. அவர்கள் தைரியமாக அதிகமாக வேலை செய்து அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டார்கள். හalleluya. ඒ Hallelujah. නිසා හැම වාතාවරණයක්ම වෙනස් වෙනවා. எல்லா சூழ்நிலைகளும் හැම மாறும். දිලිඳුකමක්ම වෙනස් වෙනවා. எல்லோருடைய நிலைமை හැම மாறும். පහත්කමක්ම වෙනස් වෙනවා. எல்லா தாழ்மையான நிலைமைகளும் மாறும். දෙවියන් වහන්සේ ඔබ පාවිච්චි කරනවා නම් උන්වහන්සේගේ වැඩේට ඔබ පාවිච්චි කරනවා නම් கர்த்தருடைய காரியத்துக்கு அவர் உங்களை பயன்படுத்துவாராயிருந்தார். එතකොට මේ ගිඩියොන්ට இந்த கிதியோனுக்கு දෙවියන් වහන්සේ වැඩ කරන්න කියලා උට ආඥාවක් ලබා දුන්නා. அவனுக்கு வேலை செய்யும்படியாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். කාරණා තුනක් අපි බලලා වෙලාව වෙගෙන් යන නිසා කාරණා තුනක් බලලා අපි අධ්‍යයනය කරලා අපි අවසන් කරන්නට යනවා. நேரம் சீக்கிரமாய் கடந்து செல்கிறபடியினாலே 3 காரியங்களை பார்த்து நாங்கள் இந்த பிரசங்கத்தை ස්වාමීන් වහන්සේ ගිඩියොන්ට මේ මිදියන් වරුන්ගේ දෑතින් ඔවුන්ව නිදහස් කරන පිණිස ගිඩියොන්ට කිව්වා පළවෙනි කාරණාව කුමක්ද? மீதியானியுடைய கையில் இருந்து இந்த இஸ்ரவேலர்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த காரியங்கள். ඔහුගේ මේ වාතාවරණය වෙනස් කරන්න ස්වාමීන් වහන්සේ ඔහු ඉදිරියට තබ පළවෙනි කාරණාව කුමක්ද? அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த முதலாவது காரியம். අපි කියමු 6 වෙනි පරිච්ඡේදය. நாங்கள் வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் 26 වෙනි පදය අපි පොඩ්ඩක් කියමු. 26ஆம் வசனத்தை நாங்கள் 25 වෙනි පදය. 25ஆம் வசனம். කවද එදාම රැ ස්වාමීන් වහන්සේ ඔහුට කතා කොට උඹේ පියාට අයිති ගොනා එනම් සත් අවුරුදු වයස් ඇති දෙවිනි ගොනා ගෙන ගොස් උඹේ පියාට තිබෙන බාල්ගේ පූජාසනය කඩා දමා ඒ ළඟ තිබෙන අශේරා කණුව කපා දමා 27 වෙනි පදය කියන්න. එවිට ගිඩියෝන් තමාගේ වැඩකාරයන්ගෙන් 10 දෙනෙකුත් කැඳවාගෙන ස්වාමීන් වහන්සේ ඔහුට කී ලෙස කළේය. ඔහු තමාගේ පියාගේ ගෙයි වැසියන් නිසා නුවර වැසියන් නිසා එය දවාලයේදී කරන්ට බයව රාත්‍රියේදී කළේය. හalleluya. Hallelujah. හalleluya. මං කිව්වේ මේ ගිඩියොන් නැලා සූක්ෂම වැඩ කරන කෙනෙක් කියලා. இந்த இடத்துல நான் சொன்னேன் கிதியோன் அந்த இடத்துல உபாய மார்க்கமாய் வேலைகளை ඔව් செய்கிறான். දවාලේ වැඩ කරන්නේ රාත්‍රියේ තමයි ගිහලා වැඩ කරන්නේ. அவன் பகலில் வேலை செய்யாமல் இரவிலே போய் அந்த இடத்தில் வேலை செய்கிறான். හalleluya. Hallelujah. හalleluya. අර පළවෙනි වැඩේ අපේ වාතාවරණය වෙනස් කරන්න ඕන නම් අප කරන්න ඕන පළවෙනි කාරණාව කුමක්ද? நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டுமாயிருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் පහත් භාවය අපගේ මේ දිලුඳුකම අපගේ අඩුපාඩු මේ හැමදේම වෙනස් කරන්න ඕන නම් ස්වාමීන් වහන්සේ ගිඩියොන් ඉදිරියේ තබ්බා පළවෙනි ටාස්ක් එක කුමක්ද? எங்களுடைய எளிமையான இந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டுமாயிருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியத்தை அந்த இடத்தில் கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னார். ගිඩියොන්ට ස්වාමීන් වහන්සේ කියනවා கிதியோனை பார்த்து கர்த்தர் නුඹ சொல்லும் නැගිටලා ගිහිල්ලා
நீ எழுந்து போய் උඹේ පියාට අයිති உன்னுடைய தகப்பனுக்கு බාල්ගේ சொந்தமா පූජාසනය කඩා දමා பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து අශේරා කනුව කපා දාලා அந்த தோப்பை வெட்டி ඒ போட்டு ඔක්කොම විනාශ කර දාන්න කියලා දැන් ගිඩියොන්ට ස්වාමීන් වහන්සේ කතා කරන්න පටන් ගන්නවා. அவை எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். ඇත්තම මිදියන් වරුන් වයි මොහු පරාජය කරන්න ඕන උනේ. அந்த இடத்துல அவன் மீதியானியரை தான் அழிக்க வேண்டும். නමුත් මිදියන් වරුන්ට පාරදීමක් ගැන නෙමෙයි ස්වාමීන් වහන්සේ ගිඩියොන්ට ඉස්සෙල්ලාම කතා කරන්නේ. கிதியோனுக்கு முதலாவது மீதியானியரை அழிக்கும்படியாக அல்ல கர்த்தர் சொல்லுகிறார். ඔහුට කියනවා ගිහිල්ලා නුඹේ ගෙදර තිබෙන්නා වූ මේ බාල්ගේ පූජාසනය කඩා දාන්න කියලා. முதலாவது நீ போய் பாகாலுடைய அந்த பலிபீடத்தை உன் නුඹේ வீட்டில் ගෙදර තිබෙන මේ இருக்கிற අශේරා කනුව කපා දාන්න කියලා உன் උන්වහන්සේ ඔහුට வீட்டில் කතා කරනවා. இருக்கிறதான அந்த தோப்பை நீ அழித்து போடு මොකද්ද என்று. මේ බාල් කියලා කියන්නේ? பாகால் என்பவர் யார்? බාල් කියන්නේ කාටද? பாகால் என்று சொல்லப்படுவர் யார்? බාල්දිද? බාල්දි. බාල්දිද? බාල් කියන්නේ කාටද? பாகால் என்றால் யார்? කවුරුද දන්නවද බාල් කියන්නේ කවුද කියලා? யாருக்காவது தெரியுமா? මේ බාල් කියලා කියන්නේ பாகால் என்றால் දෙවියන් වහන්සේ වගේ පෙන්눔 කරන කෙනා. தேவனை போல் தன்னை காண்பிக்கிற ஒருவன். එතන දෙවියන් වහන්සේ වගේ පෙන්눔 කරනවා. தேவனை போல் தன்னை මේ காண்பிக்கிறான். ඊශ්‍රායල් වරුන්ග දෙවියන් වහන්සේ තුල තිබෙන ඇදහිල්ලෙන් ආකට ගෙනල්ලා ගෙනාපු කෙනෙක් තමයි මේ බාල් කියලා කියන්නේ. பாகால் என்று சொல்லப்படுவன் தேவனுடைய விசுவாசத்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வேறே வெளியே கொண்டு வந்த ஒருவன். ඒතර පළවෙනි එක ස්වාමීන් වහන්සේ ඔහුට වැඩ දුන්නා පළවෙනි වැඩේ කුමක්ද? தேவன் கிதியோனுக்கு கொடுத்த முதலாவது வேலை என்ன? ඉස්සලම ගිහිල්ලා முதலாவதாக මේ බාල්ව විනාශ කරන්න. பாகாலை நீ தகர்த்து බාල් போடு. පූජාසනය කඩා දමන්න කියලා. பாகாலுடைய பலிபீடத்தை நீ அழித்து போடு. මොකද්ද මේකෙන් අර්ථවත් වෙන්නේ? இதன் அர்த்தம் என்ன? ස්වාමීන් වහන්සේ අපගෙන් ජය දෙන්න ඉස්සෙල්ලා கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தரும் අපි முன்பதாய் ස්වාමීන් වහන්සේට වඩා நாங்கள் கர்த்தரை பார்க்கிலும் අපි උසස් කොට යමක් තබාගෙන තිබෙනවා නම් நாங்கள் மேன்மையாய் ஒரு காரியத்தை வைத்திருப்போம் என்று එමෙන්න சொன்னார். දෙවියන් වහන්සේට ඕන දෙන්න ඕන තැන නොදී වෙන දෙයකට අපි දෙනවා නම් தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் இன்னும் ஒரு காரியத்துக்கு நாங்கள் அந்த இடத்தை අපගේ கொடுப்போமாயிருந்தால் වාතාවරණයන් වෙනස් වෙන්න ඕන නම් எங்களுடைய சூழ்நிலைகள் மாற ඉස්සෙල්ලාම வேண்டுமாயிருந்தால் අපි කරන්න ඕනේ අන්න ඒ දේ බින්ද දමලා දාන එකයි. முதலாவதாக நாங்கள் அதை தகர்க்க வேண்டும். හලෙලුයා ஹalleluya. හලෙලුයා දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ වෙනවා. கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். මාංශය තමාගේ ශක්තිය කරගත්ත මනුෂ්‍යයා සාපලද්දෙක් කියලා. මාංශය තමාගේ ශක්තිය කරගත්ත මනුෂ්‍යයා සාපලද්දෙක් කියලා. மாம்சத்தை தன்னுடைய பலனாக கொண்ட மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று வார்த்தை சொல்லும். හලෙලුයා. ඒතර ஹalleluya. දෙවියන් වහන්සේට දෙන්න ඕන ස්ථානය கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான இடத்தை ඔවුසා ඔහුගේ පවුලය දීලා නැහැ. அவனும் அவனுடைய குடும்பமும் அதை கொடுக்கவில்லை. ඒ බහල්ට තමයි උන් දීගෙන තිබෙන්නේ. அந்த இடத்தை அவர்கள் பாகாலுக்கு ඒ கொடுத்திருந்தார்கள். නිසා අපගේ වාතාවරණය වෙනස් වෙන්න ඕන නම් எங்களுடைய சூழ்நிலை மாற வேண்டும். අපගේ දිනුතුකම වෙනස් වෙන්න ඕන නම් எங்களுடைய எளிமையான நிலைமை மாற අපගේ வேண்டும். පවුල් ජීවිතය වෙනස් වෙන්න ඕන எங்களுடைய නම් குடும்ப நிலைமை மாற வேண்டும். අපගේ පොඩි නිවස ලොකු නිවසක් වෙන්න ඕන නම් எங்களுடைய சிறிதாய் இருக்கிற வீடு பெரிதாய் மாற வேண்டுமாயிருந்தால் අපගේ පොඩියට අම්බ කරන දේවල් ලොකුවට අම්බ කරන්න අවශ්‍ය නම් நாங்கள் சிறிதாய் சம்பாதிக்கிற காரியங்கள் பெரிதாக்கப்பட දෙවියන් வேண்டும். වහන්සේ කියන පළවෙනි කාරණාව තමයි கர்த்தர் சொல்லுகிற முதலாவது காரியம் නුඹ පළවෙනි ස්ථානය මට දෙන්න. முதலாவது இடத்தை நீ எனக்கு தர வேண்டும். හලෙලුයා. ஹalleluya. පළවෙනි ස්ථානය මට දෙන්න. முதல் இடத்தை நீ எனக்கு අද தர வேண்டும். බාල් වගේ අපගේ ජීවිතයේ තිබෙන්නා වූ இன்று எங்களுடைய வாழ்க்கையில் பாகாலுக்கு இருக்கிறதான அந்த இடத்தை போல එනම් දෙවියන් වහන්සේ වගේ අපි යම් යම් දේවල් වලට අපි මූලිකත්වය දීගෙන තිබෙන්නා වූ කාරණාවන් தேவனை போல் நாங்கள் ஒரு சில காரியங்களுக்கு நாங்கள் இடம் අපි கொடுப்போமாயிருந்தால் ඒ දේවල් අපි බිඳ දමන්න අවශ්‍යයි. அந்த காரியங்களை நாங்கள் தகர்க்க வேண்டும். ඉන්නවා නම් දෙවි කෙනෙක් එකම එක දෙවි කෙනා ඉන්නේ. தேவன் என்று ஒருவர் இருப்பாரேயானால் அவர் ஒருவர் ඒ மாத்திரமே. තමයි අපගේ ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. උන්වහන්සේට සමාන කරන්න කවුරුත් නැහැ. அவருக்கு சமப்படுத்துவதற்கு ஒருவரும் උන්වහන්සේ இல்லை. ළඟින් තියන්නවත් කවුරුත් නැහැ. அவருடைய அருகிலே வைப்பதற்கு கூட ஒருவரும் இல்லை. ඔබ සිටිනවා නම් நீங்கள் இருப்பீர்களானால் ඔබ අන්න ඒ ඇදහිල්ල ඔබ සිටින්න අවශ්‍යලා அந்த තිබෙනවා. விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க ඒ வேண்டும். නිසා බාල්ගේ පූජාසනය කඩා දමන්න අවශ්‍යලා තිබෙනවා. பாகாலுடைய அந்த பலிபீடத்தை தகர்த்தெறிய ස්වාමීන් වහන්සේ வேண்டும். ක්‍රියා කරන්න අවශ්‍ය නම් கர்த்தர் கிரியை செய்ய දෙවියන් වහන්සේ வேண்டுமாயிருந்தால் අපගේ ජීවිතේ පෙරලියක් ඇති කරන්න අවශ්‍ය නම් எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புரட்சியை செய்ய මේ வேண்டுமாயிருந்தால் බාල්ව අපි අයින් කරන්න අවශ්‍යලා තිබෙනවා. பாகாலை நாங்கள் அகற்ற வேண்டும். අන් දෙවිවරුන් අයින් කරන්න තිබෙනවා. அந்நிய தேவர்களை நாங்கள் අන් அகற்ற வேண்டும். මත සියල්ලම අයින් කරන්න අවශ්‍යයි. அப்படியான எங்களுடைய நம்பிக்கைகளை අපේ எல்லாம் அகற்ற පියවරුන්ගේ ලැබිච්ච යම් යම් වැරදි ඉගැන්වීම් ඔක්කොම අපි අයින් කරන්න අවශ්‍යලා எங்களுடைய තිබෙනවා. பிதாக்கள் மூலமா எங்களுக்கு கிடைத்த பிழையான உபதேசங்களை எல்லாம் நாங்கள் ஒதுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේටම පළවෙනි ස්ථානය දෙන්න අවශ්‍යයි. தேவனுக்கு மாத்திரமே நாங்கள் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். හලෙලුයා. ஹalleluya. හලෙලුයා. ஹalleluya. දැන් බලන්න ස්වාමීන් වහන්සේ මව්ව යම් වැඩකට පුහුණු කරවනවා. இந்த இடத்துல இவனை ஒரு வேலைக்கு கர்த்தர் මව්ගේ பயிற்றுவிக்கிறார். සියල්ලම බිඳ දාන්න පටන් ගත්තා. அவை எல்லாவற்றையும் அவன் உடைக்க ஆரம்பிக்கிறான். දෙවෙනි කාරණාව කුමක්ද? இரண்டாவது காரியம் ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ මේ ගිඩියොන් කොච්චර පාවිච්චි කරත්
இந்த கிதியோனை எவ்வளவு கர்த்தர் பயன்படுத்தினாலும் මොහු ඉතාමත් අර සැකසහිත පුද්ගලෙක්. அவன் மிகவும் சந்தேகத்துக்குரிய ஒரு மனிதன். දන්නවද ගිඩියොන්න? கிதியோனை தெரியுமா? දෙවියන් වහන්සේ මොනතරම් ඔහුගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරන්න පටන් ගත්තත් அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு கிரியை செய்ய මොහු ஆரம்பித்தார். හැමදේම සැකෙන් තමයි බැලුවේ. அவன் எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோடு பார்க்கிறான். දෙවෙනි කාරණාව අපි ඇටිට අපි බලන්න යනවා. இரண்டாவது காரியமாய் நாங்கள் பார்க்க போகிறோம். ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் ඔහුට කරව කාරණාවක්. கர்த்தர் அவனுக்கு செய்த ஒரு අපි காரியம். පෙරල ගනු 7 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் திருப்பிக் கொள்வோம் 7ஆம் அதிகாரம். අපි කියමු 7 වෙනි පරිච්ඡේදයේ 12 සිට 15 දක්වා 14 දක්වා 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. මනුෂ්‍යයන් වෙතට දැස්සේය. මිතුවරුන්ද අමලෙක්වරුන්ද පූර්ව දිසාවේ සියලු වැසියෝද ගණනින් වැලකැටියන් මෙන් පිටියාවතේ පැතිර සිටියෝය. ඔවුන්ගේ ඔටුවෝද ගණනාවක් නැතුව මූදු වෙරළේ වැලිමෙන් බෝව සිටියෝය. ගිඩියෝන් ආවිද බලව මනුෂ්‍යෙක් තවත් කෙනෙකුට ස්වප්නයක් කියමින් මම ස්වප්නයක් දුටුමි. යව රොටියක් මිදියන් කඳවුරට පෙරලීගෙන ඇවිත් කූඩාරම දක්වා පැමිණ ඊට ගැසී ඒක වැටෙන්න පාරදී ඒක පෙරලා දමා තිබුණු දුටුමි කීවේය. අනිත් තැනත්තා උත්තර දෙමින් මේක ඊශ්‍රායල් මිනිසෙකු යෝවාෂ්ගේ පුත්‍ර වූ ගිඩියෝන්ගේ කඩුව මිස වෙන දෙයක් නොවේ. ඔහු අතර දෙවියන් වහන්සේ විදුවරුන්ද මුළු සේනාවද පාවාදී තිබේයයි කීවේය. හලෙලුයා. හලෙලුයා. ස්වාමීන් වහන්සේ මේ ගිඩියොන්න කොතරම් පාවිච්චි කරත් கிதியோனை தேவன் எவ்வளவு பயன்படுத்தினாலும் ඔහුට ඒ පිළිබඳව යම් සැකයක් තිබ්බා. அதை குறித்து ஒரு சந்தேகம் அவனுக்கு මොකද්ද இருந்தது. ඔහුට තිබ්බ සැකය? அவனுக்கு இருந்த சந்தேகம் අපිට என்ன? දකින්න බල 6 වෙනි පරිච්ඡේදයේ எங்களால் பார்க்க முடியும் 6ஆம் අපි அதிகாரம் 36 වෙනි පදේ ඉඳන් අපි කියවලා බැලුවොත් එම 36ஆம் වசனத்திலிருந்து நாங்கள் අපිට வாசிப்போம். දකින්න බලන ස්වාමීන් වහන්සේ කියනවා ගිඩියොන්ට ගිහිල්ලා මේ මිදියන් වරුන්ගෙන් ඊශ්‍රායල්ව ගලවා ගන්න කියලා. கர்த்தர் அந்த இடத்திலே மீதியானின் கையில் இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக නමුත් சொன்னார். ඔහු නිතරම ස්වාමීන් වහන්සේගෙන් ලකුණු ඉල්ලගෙන සිටියා පුද්ගලයෙක්. அந்த இடத்திலே நித்தம் அவன் தேவனிடத்திலே அடையாளங்களை கேட்டுக்கொண்டிருந்தான். දෙවියන් වහන්සේ කතා කරන්න தேவன் பேச பேச ඔහු ස්වාමීන් වහන්සේගෙන් යම් ලකුණු ඉල්ලගෙන සිටියා. அந்த இடத்தில் தேவனிடத்திலே அடையாளங்களை அவன் கேட்கிறான். ඒකවත් ඔහුටම සැකයි ඔහුට මේ දේ කරන්න පුළුවන්ද කියලා. அவன் சந்தேகப்பட்டான் அவனால் இந்த காரியங்களை செய்ய අපිට முடியுமா බලන්න என்று. පුළුවන් මේ ස්ථානයේ ඔහු කියනවා இந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான், ස්වාමීනි මම ගිහිල්ලා මේ බැටළු හමක් එළිය දානවා. நான் இந்த இடத்திலே ஆட்டு மயிரை நான் அந்த இடத்தில் போடுகிறேன். වහන්සේ රාත්‍රියේ පිනිවස්සන අවස්ථාවේදී நீர் அந்த இடத்திலே பனியை මේ பெய்ய බැටළු හැමේ විතරක් පිනි තබලා அந்த இடத்திலே ஆட்டு தோலின் மேல் மாத்திரம் பனி பெய்யும், වටේට ඔක්කොම පිනි නැති කරන්න කියලා කියනවා. சுற்றிலும் அந்த இடத்தில் பனி பெய்யாது இருக்க දෙවියන් வேண்டும். වහන්සේත් මොනවද කරන්නේ? ඒ විදිහටම බැටළු හැමේ විතරක් පිනිවස්සනවා වටනවා. அந்த இடத்தில் தேவன் அப்படியாக அந்த இடத்திலே ஆட்டு தோலின் மேல் மாத்திரம் பனி பெய்ய ඊට පස්සේ මේක பண்ணுகிறார். දැකලා ඔහු කියනවා இதை பார்த்து அவன் ස්වාමීනි சொல்லுகிறான், බැටළු හැමේ විතරක් පිනි තියෙන එක සාමාන්‍ය දෙයක්. இந்த ஆட்டு தோலின் மேல் மாத்திரம் அந்த இடத்தில் பனி இருப்பது මම சாதாரண අදරෑ காரியம். ගිහිල්ලා இன்று මේ ராத்திரியிலே බැටළුවාම නැවතත් ඒ විදිහටම දානවා. அந்த இடத்திலே நான் அந்த ஆட்டு தோலை அந்த இடத்தில் මේ போடுகிறேன். බැටළුවාමේ පිනි නැතුව இந்த இடத்தில் ஆட்டு தோலின் மேல் அந்த இடத்திலே பனி වටේට විතරක් பெய்யாமல் පිනි තියෙන්න ඕන කියලා දැන් ඔහු කියනවා. சுற்றிலும் அந்த இடத்தில் பனி பெய்ய வேண்டும் என்று அவன் දැන් சொல்லுகிறான். ස්වාමීන් වහන්සේලාත් ඔහු පිනි පෙන්වන්න පටන් ගන්නවා. அந்த இடத்திலே தேவன் பனியை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். හලෙලුයා. Hallelujah. හලෙලුයා. Hallelujah. හලෙලුයා. බලන්න මොහුට මොනතරම් ඔහුට යම් අපි කියනවා මේ ආත්ම විශ්වාසයක් නැති පුද්ගලෙක් මොහු. அந்த இடத்திலே அவன் விசுவாசம் இல்லாதவனாய் ඔහුට காணப்படுகிறான். ආත්ම විශ්වාසයක් තිබෙන්නේ නැහැ. அவனுக்கு ஒரு ஆத்ம விசுவாசம் මොකද இருக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ඉතාමත් ඉවසිලිවන්තව ஆனாலும் தேவன் மிகவும் நீடிய ඉතාමත් பொறுமையாய், ඉවසිලිවන්තව அவர் மிகவும் நீடிய பொறுமை ස්වාමීන් உள்ளவராய் වහන්සේ ඔහුට පෙන්වා දෙන්න යනවා. அந்த இடத்திலே கர்த்தர் காண்பிக்கிறார். හලෙලුයා. Hallelujah. හලෙලුයා. දැන් තීර්ණාත්මක ස්ථානයට පැමිණෙනවා. அந்த இடத்திலே ஒரு முக்கியமான இடத்துக்கு දැන් அவர்கள் මිඩියන් கடந்து වරු ඇවිල්ලා වටේටම ඇවිල්ලා කඳවුරු ගාගෙන බොහෝ සෙනගක් සිටිනවා. அந்த இடத்திலே மீதியானர் சுற்றிலும் வந்து அவர்கள் பாளையம் இறங்கி දැන් இருக்கிறார்கள். මේ ගිඩියොන්ට අනිවාර්යයෙන්ම යුද්ධ කරන්න අවශ්‍ය වෙන ස්ථානයකට ඔහු ඇවිල්ලා ඉන්නවා. அந்த இடத்திலே கிதியோன் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். එතකොට මොහුට ස්වාමීන් වහන්සේ පෙන්눔 කරනවා. அந்த இடத்தில் கர்த்தர் காண்பிக்கிறார். ඔහුත් එක්ක හිටියව කණ්ඩායමට උන්වහන්සේ පෙන්눔 කරනවා. அவனோடு இருந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ඒක காண்பிக்கிறார். දර්ශනයක් ඒ ස්ථානයේ උන්වහන්සේ පෙන්눔 அந்த කරනවා. இடத்தில் ஒரு சொப்பனத்தை ඒක காண்பிக்கிறார். මිනිස්සු දකින්න යව රොටිය
ටිකක් ඇවිල්ලා කඳවුර මුළුමනින්ම පෙරලගෙන ගිහිල්ලා ඔක්කොටම පාර දෙනවා කියන அந்த දේ. இடத்திலே ஒரு வாட்கோதுமை அப்பம் உருண்டு வந்து அந்த பாளையத்தில் இருக்கிற யாவருக்கும் அந்த கவிழ்த்து போடுவதை போல ஒரு ඒත් එක්කම சொப்பனம். තව මිනිස්සෙක් නැගිලා කියනවා මේක තමයි ගිඩියෝන්ගේ කඩුව. இதுதான் கிதியோனுடைய பட்டயம் என்று ஒருவன் சொல்லுகிறான். හalleluya. Hallelujah. හalleluya. අපිට බලන්න පුළුවන්. எங்களால் பார்க்க முடியும். දෙවෙනි කාරණාව இரண்டாவது காரியம், ස්වාමින් වහන්සේ ඔහුගේ ආත්ම විශ්වාසය ගොඩනගනවා. அந்த இடத்துல அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்கிறார். හalleluya. Hallelujah. අපි කියන කොන්ෆිඩන්ස් කියලා. எங்களுடைய உறுதி என்று මේ சொல்லுவோம். කොන්ෆිඩන්ස් නැත්නම් අපිට කිසිම දෙයක් කරගන්න අමාරුයි. எங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லை என்று சொன்னால் எங்களால் எதுவும் செய்ய අපිට முடியாது. දන්න දේ පවා අපිට කරගන්න බෑ. எங்களால் முடியுமான காரியத்தை கூட செய்ய අන්න முடியாது. මේ වගේ තමයි මේ කවුද ගිඩියෝනු සිටියේ. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் கிதியோனும் இருந்தார். ස්වාමීන් වහන්සේ මෙතෙක් වෙනකම් இவ்வளவு தூரம் கர்த்தர் ගිඩියෝන්ව ස්වාමීන් වහන්සේ තමන් ගිඩියන් ලවා තමන්ගේ වැඩේ කරගන්න පටන් ගත්තා. தன்னுடைய வேலையை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். ස්වාමීන් වහන්සේ ගිඩියෝන්ගෙන් තමන්ගේ වැඩේ කරන්න පටන් ගත්තා. கிதியோனை கொண்டு கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்ய දෙවියන් ஆரம்பிக்கிறார். වහන්සේට අවශ්‍ය වුණේ அந்த இடத்தில் தேவனுக்கு தேவைப்பட்டது ගිඩියෝන් අර ඊශ්‍රායල් සෙනඟ ජයග්‍රහණය ලබා දීමට. கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதே கர்த்தருடைய නමුත් திட்டம். ඔහුට ආත්ම විශ්වාසයක් නොතිබෙන පුද්ගලයෙක්. ஆனாலும் அவனுக்கு ஒரு விசுவாசம் இல்லாமல் ඔහුට இருந்தது. ආත්ම විශ්වාසයක් තිබ්බේ නැහැ. அவனுக்கு விசுவாசம் නමුත් இருக்கவில்லை. දෙවියන් වහන්සේ දැන් යම්කිසි ස්වප්න අර යම්කිසි සිහින අර ඌට කතා කරලා දෙවියන් වහන්සේ ඔහුගේ කොන්ෆිඩන්ස් එක දැන් වැඩි කරන්න පටන් ගන්නවා. அந்த இடத்திலே ஒரு சொப்பனத்தின் மூலமாக கிதியோனுடைய விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்கிறார். සමහරවිට අපගේ ජීවිතෙත් මේ වගේ අවස්ථාවල මුහුණ දෙනවා. சில வேளை எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் இடம் අපිට මේක කරන්න බෑ අමාරුයි මෙතනින් අපිට ජය ගන්න බෑ මෙතනින් යාට යන්න බෑ කියලා සමහරවිට අපි අපවම අවතක්සේරු කරගන්නවා. சில வேளையில் எங்களுக்கு இதை தாண்டி எங்களால் முன்னோக்கி செல்ல முடியாது என்று நாங்கள் எங்களை குறித்து தாழ்வாய் எண்ணுகிறோம். නමුත් දෙවියන් වහන්සේ අපගේ ඒ ආත්ම විශ්වාසය උන්වහන්සේ දවසින් දවස දිනපතා වැඩි කරවනවා. ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் அவர் வர்த்திக்க හalleluya. பண்ணுகிறார். හalleluya. ඒ නිසා අපගේ වාතාවරණ අපි වෙනස් කරන්න ඕන නම් எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். අපි අපගේ ආත්ම විශ්වාස අපි වැඩි කරගන්න எங்களுடைய අවශ්‍යයි. விசுவாசத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள අපගේ வேண்டும். ආත්ම විශ්වාස අපි වැඩි කරගන්න අවශ්‍යයි. எங்களுடைய விசுவாசத்தை නැත් நாங்கள் ස්වාමීන් වහන්සේ அதிகரிக்க අපිත් එක්ක ඉන්නවා නම් கர்த்தர் எங்களோடு கூட දෙවියන් இருந்தார். වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා නම් தேவன் எங்களோடு கூட இருந்தார். අනිවාර්යයෙන්ම හැම වාතාවරණයක් වෙනස් කරන්න පුළුවන් කියන ආත්ම විශ්වාසය අපි වැඩි කරගන්න අවශ්‍යයි. நிச்சயமா எல்லா சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்கிறதான விசுவாசம் எங்களுக்குள் உறுதிப்பட කන්න வேண்டும். තිබුණත් නැතත් කන්න තිබුණත් නැතත් எங்களால் சாப்பிட இருந்தாலும் මුදල් இல்ல- තිබුණත් නැතත් பணம் இருந்தாலும் මොන இல்ல වගේ අමාරු මාර්ගයක ඔබ ගමන් කරත් எவ்வளவு கடினமான பாதையிலே ඔබ நீங்கள் වටා ඔබගේ சென்றாலும் සතුර ඔබ වට කරගෙන සිටියත් சத்துரு உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் දෙවියන් වහන්සේ මාත් සමග සිටිනවා කියන ඒ ආත්ම විශ්වාසය ඔබ වැඩි කරගත්තා නම් தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதி உங்களுக்கு ඔබගේ இருக்குமாயிருந்தால் ජීවිතේ මුහුණ දෙන්න බැරි ප්‍රශ්නයක් ඔබට තවත් නැත. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முகம் கொடுக்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. හalleluya. අපි ஹalleluya. බලන්න පුළුවන් දේවදාසයන්ගේ ගමන් පිළිබඳ අපි අරගෙන බැලුවොත් தேவ ஊழியர்களுடைய பயணத்தை நாங்கள் ලොකු பார்த்தால் ලොකු දේවදාසයෝ අරගෙන බැලුවොත් එම பெரிய ஊழியர்களை நாங்கள் பார்க்கும் ඔවුන් பொழுது මුහුණ දීපු නැති ප්‍රශ්නයක් නැහැ. அவர்கள் முகம் கொடுக்காத பிரச்சனைகளே ඔවුන් இல்லை. මුහුණ දීපු නැති වාතාවරණයක් නැහැ. அவர்கள் கடந்து செல்லாத ඒ ගිහිල්ලා சூழ்நிலைகளே මේ இல்லை. ගිහිල්ලා සමාජයට කරන්න බෑ අමාරුයි කියලා තත්ත්වෙට ඉතාමත් පහත් තත්ත්වයකට වැටලා ඇති. அவர்களால் போக முடியாத பாதைகளிலே போய் மிகவும் கீழ்மையான தாழ்ந்த நிலைமைக்கு அவர்கள் නමුත් சென்றிருக்கலாம். දෙවියන් වහන්සේ ඔවුන්ට දේව වචනේ අර එහෙම නැත්නම් සීන හරහා දෙවියන් වහන්සේ යම් දර්ශන හරහා ඔවුන් නිතරම ශක්තිමත් කරගෙන ඔවුන්ගේ ආත්ම විශ්වාසය දෙවියන් වහන්සේ වැඩි කරගෙන ඉන්නවා. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணி அவர்களை வழி நடத்தினார். හalleluya. Hallelujah. හalleluya. ඒ නිසා අපි ගොඩක් වැඩ කරන්න අවශ්‍ය නම් நாங்கள் அதிகமாய் வேலை අපගේ செய்ய வேண்டும் වාතාවරණය என்றால், වෙනස් කරන්න ඕන නම් எங்களுடைய சூழ்நிலை மாற வேண்டும் ගොඩක් වැඩ என்றால் කරන්න අවශ්‍යයි. நாங்கள் அதிகமாக வேலை ඒ செய்ய වැඩ வேண்டும். කිරීම සඳහා අපි ප්‍රථම ස්ථානය දෙවියන් වහන්සේට දෙන්න ඕනේ. வேலை செய்யும்படியாக முதலிடத்தை நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். දෙවෙනි එක අපගේ ආත්ම විශ්වාසය අපි වැඩි කරගන්න අවශ්‍යයි. இரண்டாவதாக எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் නෑ, அதிகரித்துக் මගේ கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නවා නම් என்னுடைய தேவன் என்னோடு கூட මගේ இருப்பாராய் දෙවියන් இருந்தால், වහන්සේ මට ශක්තියක්ව සිටිනවා නම් என்னுடைய தேவன் என் பலனாய் இருப்பாராய் මට පුළුවන් இருந்தால், මේ මිදිවරුන්ගෙන් ජය ගන්න කියලා දැන් මේ කවුද අපේ කවුද ගිඩියෝන් දැන් නැගිටින්න පටන් ගන්නවා. என் தேவன் என்னோடு கூட இருப்பாராய் இருந்தால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கிதியோன் செயல்பட ஆரம்பிக்கிறார். හalleluya. Hallelujah. හalleluya. දැන් Hallelujah. ආත්ම විශ්වාසය නැති මනුෂ්‍යයාට ආත්ම විශ්වාසය ආවට පස්සේ அந்த விசுவாசம் இல்லாத மனிதனுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும் பொழுது මෙතෙක්කල් දෙවියන් වහන්සේ ඔබ පාවිච්චි කරන්න පටන් ගත්තා. இவ்வளவு காலம் கர்த்தர் அவனை பயன்படுத்த නමුත් දැන් ஆரம்பித்தார். ඔව් දෙවියන් වහන්සේ කරනකොටගෙන ඔව් පාවිච්චි වෙන්න පටන් ගන්නවා. இப்பொழுது தேவனை கொண்டு அவன் செயல்பட මේක ஆரம்பிக்கிறான். තමයි දෙවියන් වහන්සේක දේවදාසික කරන්නා වැඩි
இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற එහෙම නැත්නම් காரியம். දේව සේවකයේ ජීවිතේ කරන්නව කාරණාව මේක තමයි. தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற කාලයක් காரியம். ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ වැඩේ අපලබා කරනවා. சில காலங்கள் கர்த்தர் எங்களை கொண்டு அவருடைய காரியத்தை මොකද செய்வார். අපි යම්කිසි මාර්ගවලින් ගිහිල්ලා අපි යම්කිසි දේවල් වලට මුහුණ දීලා අමාරුකම් මැද්දේ අපි ගියාට පස්සේ ஒரு சில காலம் சென்ற பின்பு நாங்கள் கடினமான பாதையிலே நாங்கள் சென்ற பின்பு ස්වාමීන් වහන්සේට අපලබා යමක් කරන්න උන්වහන්සේ පටන් ගන්නවා. எங்களை கொண்டு කர்த்தர் காரியங்களை செய்ய හලෙලුයා ஆரம்பிக்கிறார். හලෙලුයා Hallelujah. අපිට දකින්න මුල ඊශ්‍රායල් සෙනඟට එක් ස්වාමීන් වහන්සේ එක වතාවක් උන්වහන්සේ ඔවුන් වෙනුවෙන් ජයග්‍රහණයක් ලබා දුන්නා. கர்த்தர் ஒரு காரியத்திலே அவர்களுக்காக ஒரு ஜெயத்தை கர்த்தர் නමුත් கொடுத்தார். පසුව දෙවියන් වහන්සේ ඔවුන් කරන කොටගෙන දෙවියන් වහන්සේ ජයග්‍රහණය ඇති කරන්න පටන් அதன் ගත්තා. பின்பு அவர்களை கொண்டு கர்த்தர் ஜெயங்களை ஏற்படுத்தினார். හලෙලුයා අන්න මේ වගේ දෙයක් තමයි දැන් ගිඩියොන් කරන්න පටන් ගන්නේ. இப்படியாகத்தான் கிதியோன் ගිඩියොන්ට මේ දර්ශනය ලැබුණාට පස්සේ கிதியோனுக்கு இந்த සිහිනේ சொப்பனம் අර්ථය දැමුණාට පස්සේ இந்த சொப்பனத்தை அவன் බලන්න ලස්සන கேள்விப்பட்டவுடன் වැඩක් ඕක කරන්න පටන් ගන්නවා. அவன் ஒரு காரியத்தை செய்ய 15 වෙනි ஆரம்பிக்கிறான். පදයේ මේ ආකාර ප්‍රකාශ කරනවා. 15ஆம் வசனம் இப்படி ස්වප්නේ சொல்கிறது. කීමත් ඒකේ තේරුමත් ගිඩියොන් ඇසු විට கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்ட பொழுது ඔව් அவன் නමස්කාර කරන්න පටන් அவன் ගන්නවා. பணிந்து கொண்டு හalleluya හalleluya Hallelujah. හalleluya ඔව් නමස්කාර කරන්න පටන් ගන්නවා. அவன் பணிந்து கொண்டு ඒ විතරක් නෙමෙයි. அது ඔව් மாத்திரமல்ல සීල දිනාට කියනවා නැගිටපල්ලා. எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறான் எழுந்திருங்கள். මක්නිසාද ස්වාමින් වහන්සේ මිදියන් සේනාව අපාතර පාවා දුන්සේක කියලා. ஏனென்றால் கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறான். හalleluya Hallelujah. මෙතෙක්කල් සැකසහිතව සිටියා මනුෂ්‍යයා இவ்வளவு நேரம் அவன் சந்தேகத்தோடு இருந்தான். දැන් නැගිටලා අනිත් මනුෂ්‍යයන්වත් නැගිටින කෙනෙක් බවට පත් වෙනවා. இப்பொழுது அவன் எழும்பி மற்றவர்களையும் எழுப்புகிற நிலைமைக்கு அவன் மாறினான். හalleluya Hallelujah. ඒ විතරක් නෙවෙයි ලස්සන දෙයක් කරනවා. அது மாத்திரமல்ல அவன் அழகான ஒரு තේරුම காரியத்தை දැනගත්තට පස්සේ அவன் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ඔව් பின்பு දකින්නවා තමන්ගේ දෙවියන් වහන්සේ තමයි හියලම කෙනා කියලා. அவன் அந்த இடத்தில் உணர்கிறான் தன்னுடைய தேவன் தான் உயர்ந்தவர் ඔව් என்று. ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරන්න පටන් ගන්නවා. அவன் கர்த்தரை பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். හalleluya Hallelujah. හalleluya එතකොට දෙවිනියට අපගේ ජීවිතේ වෙනස්කමක් සිදු වෙන්න ඕන නම් இரண்டாவதாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் தேவை என்றார். අපගේ ආත්ම විශ්වාස අපි වැඩි කරගන්න අවශ්‍යයි. எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள ඒ வேண்டும். වගේම නමස්කාර ජීවිතයක් අපි ඇති කරගන්න අවශ්‍යයි. ஒரு ஆராதனை செலுத்துகிற பணிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். හalleluya හalleluya හැම දෙයක්ම අපි නමස්කාර කරමින් කරනවා නම් எல்லா காரியங்களையும் நாங்கள் தேவனை பணிந்து கொண்டு අපි செயல்படுத்துவோமா නමස්කාරය වැඩි இருந்தால் කරගන්නවා නම් எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை අපි ஆராதிக்கிற දෙවියන් காரியங்களை වහන්සේ දිනපතා அதிகரித்தால் නමස්කාර කරමින් අපි වැඩ කරනවා නම් தினம்தோறும் நாங்கள் தேவனை ஆராதித்து நாங்கள் காரியங்களை செய்வோமா දෙවියන් இருந்தால் වහන්සේ කරන්න බැරි දෙයක් අපිට නැති කරනවා. எங்களால் செய்யக்கூடிய காரியங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் மாற்றுவார். හalleluya ඊට Hallelujah. පස්සේ අපිට දකින්න පුළුවන් அடுத்தபடியாக நாங்கள் ගිඩියොන් නැගිටලා கிதியோன் எழுந்து තමන්ගේ කණ්ඩායමත් එක්ක ගිහිල්ලා தன்னுடைய குழுவினரோடு அவன் கடந்து මේ මිදියන් சென்றான். වරුන්ට දසහත පාර දෙන්න පටන් ගන්නවා. அவன் அந்த மீதியானியருக்கு அவன் அந்த இடத்திலே அடிக்க එලව ஆரம்பிக்கிறான். එලව පාර දෙන්න ගන්නවා. அவர்களை விரட்டி விரட்டி අර அடிக்கிறார்கள். අවසානට කතාවක් කියලා මම අවසන් කරන්න. இறுதியாக ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். අපේ මට මේ ඓතිහාසික පොත් එහෙම නැත්නම් මේ විනිශ්චයකාරයා පොත එහෙම ඉගැන්නුවේ අපේ බයිබල් කොලෙජ් එකේ පාස්ටර් අජිත් කියලා කෙනෙක්. பாஸ்டர் அஜித் என்று ஒருவர் வேதாகம கல்லூரியிலே இருந்தார். එතකොට එයා කතාවක් කිව්වා. அவர் ஒரு கதையை சொன்னார். එයා බයිබල් කොලෙජ් එකේ ඉගෙන ගන්න කාලේ அவர் வேதாகம கல்லூரியிலே கற்றுக்கொள்ளுகிற එයාට பொழுது මේ ඇසෙම්බලි වෙලාවේ වචනයක් බෙදා ගන්න දුන්නලු. அசெம்பிளி நடக்கிற பொழுது வேதத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவருக்கு එතකොට சொன்னார். මෙයා මේ ගිඩියොන්ගේ කතාව තමයි මෙයා එතන දේශනා කරලා තියෙන්නේ. அந்த இடத்திலே கிதியோனை பற்றி தான் මේ அவர் ගිඩියොන්ගේ பிரசங்கித்தார். මේ ස්ථානයේ සිදුවෙන සිදුවීම තමයි එයා දේශනා කරලා තියෙන්නේ. இந்த சம்பவத்தை குறித்து தான் அந்த இடத்தில் அவர் එතකොට பேசியிருக்கிறார். කොහොමද ගිඩියොන් උපක්‍රමය යොදන්නේ? இந்த இடத்துல கிதியோன் எப்படி உபாயமாய் ඔව් කියන செயல்படுகிறார். සෙනගට அவன் ஜனங்களை பார்த்து කොරෝනාවක් අතේ තියාගෙන எக்காலங்களை கையில் வைத்துக் කලගෙඩියක් අරගෙන ஒரு குடத்தை பானையை கையில் வைத்து පන්දමක් අරගෙන தீவட்டியை මේ රෑ எடுத்துக்கொண்டு මුළුල්ලේ මුර කරගෙන இரவு முழுவதும் அந்த இடத்துல ගිහිල්ලා මේ காவல் காத்து, කලගෙඩිය බින්දලා அந்த பானையை මේ உடைத்து පන්දම අරගෙන அந்த தீவட்டியை කොරෝනාව පිඹලා அந்த இடத்துல எக்காலம் ஊதி මේ මිදියන් වරුන්ට පහර දෙන්න කියලා ප්‍රකාශ කරනවා. மீதியானியரை அடிக்கும்படியாக சொல்லுகிறார். මේක තමයි මේ ගිඩියොන්ගේ සැලැස්ම. இதுதான் கிதியோன் இடைய திட்டம். මං කිව්වේ දෙවියන් වහන්සේ දැක්කේ මොන විදිහටද කියලා. தேவன் அவனை எப்படி கண்டார் என்று நான் බලන්න உங்களுக்கு සතුරාට මොනතරම් සූක්ෂමව මුණ දෙනවද කියලා. எவ்வளவு தந்திரமாக அந்த இடத்திலே அவன் ඒ செயல்படுகிறான். නිසා තමයි දෙවියන් වහන්සේ බලවත් ධෛර්යමත් පුද්ගලයෙක් කියලා උඩ කතා කරේ. ஆகவே தான் தேவன் அவனை பராக்கிரமசாலியே என்று ඔහු තුළ அழைத்தார். තියෙනවා ඒ දේ. அவனுக்குள்ள அந்த காரியம் இருக்கிறது. එතකොට මේ පාස්ටර් අජිත් දේශනා කරාලු அந்த இடத்திலே போதகர் அஜித் அவர் பிரசங்கித்து இருக்கிறார். කලය කියන්නේ මොකද්ද?
குடம் என்றால் பானை என்றால் කලය කියන්නේ අපගේ ජීවිතය. பானை என்பது எங்களுடைய வாழ்க்கை. ඉටිපන්දම කියන්නේ தீவட்டி என்பது සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය කියලා කිව්වලු. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. එතකොට ඔව් කිව්වලු. அப்பொழுது அவர் එතකොට අපගේ ජීවිතේ නැවත මේ කලය අපි බිඳ දැම්මට පස්සේ வாழ்க்கை என்கிறதான இந்த குடத்தை நாங்கள் உடைக்கும் මේ பொழுது සුද්ධාත්මයන් වහන්සේ නැමැති ආලෝකය අපි ඉහළට එසවුවට පස්සේ பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான இந்த வெளிச்சத்தை நாங்கள் දෙවියන් உயர்த்தும் பொழுது වහන්සේගේ ශබ්දය නැමැති හොරණාව අපි පිම්බන පස්සේ தேவனுடைய வார்த்தை என்கிறதான இந்த எக்காலத்தை நாங்கள் ஊதுகிற பொழுது අපිට ජයග්‍රහණය කරන්න පුළුවන් කියලා. நாங்கள் ஜெயம் பெற முடியும் என்று. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. අපි බැලුව බැල්මට நாங்கள் பார்க்கிற பார்வையில் අපිට බලන්න පුළුවන් ඔව් කලය කියන්නේ ජීවිතය කියලා කිව්වා. அந்த இடத்திலே பானை என்கிறது வாழ்க்கைக்கு මේ ஒப்பிட்டார். පන්දම කියන්නේ මේ සුද්ධාත්ම ආලේපය කියලා කිව්වා. தீவட்டி என்கிறது பரிசுத்த ஆவியானுடைய මේ அபிஷேகம். විදිහට දේශනා කරාට පස්සේ இப்படியாக அவர் பிரசங்கித்த හැම பின்பு කෙනෙක් මොන්දර අපිරිගාලා පුදුම එළිදරවක් කියලා මේ පාස්ටර් අජිත් ස්තුති කරන්න පටන් ගත්තලු. எல்லோரும் கரங்களை தட்டி அற்புதமான ஒரு வெளிப்பாடு என்று சொல்ல මොකද ஆரம்பித்தார். තනියට එළිදරවක් දුන්නා වගේ කියලා ඉඳගත්තලු. அந்த இடத்துல நல்ல ஒரு வெளிப்பாடை பேசினோம் என்று சொல்லி அந்த இடத்துல එතන அமர்ந்து- ඔවුට උගන්වලා තියෙන්නේ Sorry. ඔවුට උගන්වලා තියෙන්නේ அவருக்கு அதை கற்றுக் கொடுத்தார். එතන ක්ලාස් එකේ මේ ලෙක්චර් එකේ ඉඳලා තියෙන්නේ அந்த இடத்துல அவருக்கு படித்து கொடுத்தவர் පාස්ටර් අජිත් නෙමෙයි තිස්ස විතාන තමයි ඉඳලා තියෙන්නේ. அந்த இடத்தில் அவருக்கு கற்றுக் கொடுத்த திஸ்ஸ வித்தாரன் එතකොට ඔව් அவர்கள் පාස්ටර් අජිත් අන්නගවලු அவர் போதகரை அந்த இடத்தில் கூப்பிட்டு මේ වරේ මොඩයක් இங்கே வா முட்டாள் என்று මේ වරේ அழைத்தார். මොඩයක් කියලා අන්නගවලු. முட்டாளே கிட்டே வா. පාස්ටර් අජිත් එකපාරට උඩ ගියලු. அந்த இடத்துல போதகர் அஜித் மேலே போயிட்டு இருக்கிறார். කොහොමද තම්ස කියන්නේ කලේ කියන්නේ ජීවිතය කියලා. நீ எப்படி பானையை நீ வாழ்க்கைக்கு ஒப்பிட முடியும் என்று මේක கேட்டார். යුද උපක්‍රමයක්. இது ஒரு யுத்த ரகசியம் என்று මේක சொன்னார். යුද උපක්‍රමයක්. இது யுத்தம் செய்கிறதான ஒரு தந்திரம் என்று මේ சொல்லி සතුරාව වියවුල් කරන පිණිස நாங்கள் அந்த இடத்துல சத்துருவை குழப்பும்படியாக මේ ගිඩියන් කරාව එක යුද උපක්‍රමයක් තමයි මේක කියලා උට හොඳටම බයින්න පටන් ගත්තලු. அந்த இடத்துல இது ஒரு யுத்த தந்திரம் என்று சொல்லி இவர் ஏச කියලා ஆரம்பித்தார். වාඩි වෙලා මෙතන එනවා එළුදරව දෙන්න කියලා වාඩි වෙන්න ගියා. இந்த இடத்துல வெளிப்பாடுகளை சொல்ல வருகிறார் என்று சொல்லி இவரை அந்த இடத்துல ඊට පස්සේ ஏசினார். එදා ඉඳන් ඔහුගේ නම அதன் பின்பு இவருடைய பெயர் කලගෙඩි පන්දම්. அந்த இடத்துல ஒரு பானை தீவட்டி என்று அவருக்கு ඔව් දකින්න ඔක්කොම அவரை பார்க்கிற எல்லோரும் කලගෙඩි පන්දම් කියලා උට එක නමක් දැම්මලු. அவர் பானை தீவட்டி என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். යුද උපක්‍රමයක් යදුවා. அந்த இடத்தில் யுத்த தந்திரமாயது. සතුරාව වියවුල් කරන පිණිස. அந்த இடத்திலே சத்துருக்களை குழப்பும்படியாக ඉස්රායල්වරුන්ගේ තියෙන අදටත් තියෙන ප්‍රධානම හැකියාව. இஸ்ரவேலர்களுக்கு இன்றும் இருக்கிறதான ஒரு காரியம் ඔවුන් නිකම් පාර දෙන්නේ. அவர்கள் வெறுமையாய் அடிக்க மாட்டார்கள். සතුරාව වියවුල් කළා තමයි උන් පාර දෙන්නේ. அவர்கள் சத்துருக்களை பயப்படுத்தி தான் அவர்கள் காரியங்களை යුද උපක්‍රමයන් යොදලා සතුරාව වියවුල් කළා තමයි පහර දෙන්නේ. யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி அந்த இடத்திலே அவர்களை பயப்படுத்தி தான் இந்த காரியங்களை හalleluya. செய்வார். අවසානයේ இறுதியாக මේ ගිඩියොන් නැගිටලා கிதியோன் எழுந்து සියලු දෙනාට ජයග්‍රහණය ලබා දෙන්න පටන් அந்த இடத்தில் ගත්තා. இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும் ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். ඉස්රායල්වරුන්ගේ වාතාවරණයන් හැම දෙයක්ම වෙනස් වෙන්න පටන් ගත්තා. இஸ்ரவேலர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற මේ ஆரம்பிக்கிறது. දුප්පත් මිනිසයා இந்த எளிமையான மனிதன் ඊශ්‍රායලි විනිශ්චයකාරයෙක් බවට පත් වෙන්න පටන් ගත්තා. இஸ்ரவேலிலே ஒரு நியாயாதிபதியாய் அவர் ඊශ්‍රායලිම மாறுகிறார். ප්‍රධාන පුද්ගලයා වෙන්න පටන් ගත්තා. இஸ்ரவேலிலே மிக முக்கிய ஒரு நபராய் උඩාම மாறுகிறார். පුද්ගලයාව සිටියා මොහු சிறிய மனிதனாய் இருந்தவர் ප්‍රධානම පුද්ගලයා වෙන්න පටන් ගත්තා. மிகவும் பிரதானமான ஒருவராய் හalleluya. மாறுகிறார். ஹalleluya. ඒ නිසා වෙනස් කරන්න බැරි වාතාවරණයක් නැහැ. மாற்ற முடியாத சூழ்நிலை என்று ஒன்றும் අපි இல்லை. එකම එක දෙයක් කරන්න අවශ්‍ය වෙන්නේ நாங்கள் செய்ய வேண்டிய දෙවියන් காரியம் ஒன்று. වහන්සේගේ හඬට අපි හොඳට හැමකම් දීලා தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி දෙවියන් கொடுத்து වහන්සේගේ මන්ත්‍රණ අපි ලබාගෙන தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் දෙවියන් பெற்று වහන්සේ කියන විදිහට අපි හැසිරෙනවා නම් தேவன் சொல்லுகிற விதமாய் நாங்கள் நடப்போமாய் දෙවියන් වහන්සේ இருந்தால், කියන විදිහට අපි ජීවත් වෙනවා නම් தேவன் சொல்லுகிறபடி நாங்கள் வாழ்வோமாய் ස්වාමීන් இருந்தால், වහන්සේ වෙනස් කරන්න බැරි වාතාවරණයක් නැහැ. தேவனால் மாற்ற முடியாத ඒ නිසා காரியம் මෙතන ஒன்று. සිටිනවා නම් ඔබ இந்த இடத்தில் இருக்கிற ඔබගේ நீங்கள் දුප්පත්කම ගැන ඔබ දුක් වෙනවා නම් உங்களுடைய எளிமையை குறித்து நீங்கள் ඔබගේ துக்கப்படுவீர்கள். ආශිර්වාද ගැන ඔබ දුක් වෙනවා නම් உங்களுடைய ඔබ ஆசீர்வாதத்தை குறித்து වේදනාවෙන් ජීවත් துக்கப்படுவீர்கள். වෙනවා නම් நீங்கள் வேதனையோடு සමහරට එයා මාව வாழ்வீர்களாய். තාම පාලනය කරගෙන ඉන්නවා. இன்னும் அவர் என்னை ஆளுகை අද මගේ செய்கிறார். ආශිර්වාද ඔක්කොම හුරා කනවා. என்னுடைய ஆசீர்வாதங்கள் අද හැම දෙයක්ම சூறையாடப்படுகிறது. මට නැති වීගෙන යනවා. என்னுடைய எல்லாம் இல்லாமல் போகிறது. මේ වගේ විවිධ කාරණා ඔබට තිබෙනවා නම් இப்படியான அநேக காரியங்கள் உங்களுக்கு ස්වාමීන් වහන්සේ இருக்குமாயிருந்தால் ඔබට කතා කරන කාරණාව තමයි கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் නැගිට වැඩ කරන්න. நீங்கள் எழுந்து வேலை செய்ய හalleluya. ஆரம்பிங்கள். අපි Hallelujah. නැගිට මහන්සියලා අපි වැඩ කරොත් එම நாங்கள் எழுந்து நாங்கள் දෙවියන් பிரயாசப்படுவோமாயிருந்தால் වහන්සේ හැම දෙයක්ම අනිවාර්යයෙන්ම වෙනස් කරනවා. கர்த்தர் எல்லாவற்றையும் நிச்சயமாய் ඒ නිසා மாற்றுவார். தත්ත්වය මේ වගේ තියෙනවා කියලා අපි தත්ත්වයට දොස් කියාගෙන සිටින්න නැතුව எங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று நிலைமையை குறித்து நாங்கள் අපි குற்றப்படுத்தாதபடி හැමෝම නැගිටලා நாங்கள் யாவரும் எழுந்து ධෛර්යවන්තව நாங்கள் ஒரு தைரியத்தோடு අපි සියලු දාම දෙවියන් වහන්සේගේ පාද පාමුල නැගිටිමු. நாங்கள் தேவனுடைய பாதத்திலே අපි எழுந்து අවසාන இருப்போம். වේලාවට අපි
අපි පැමිණ සිටිනවා. நாங்கள் கடைசி நேரத்துக்கு මේ මොහොතේ கடந்து දෙවියන් වහන්සේට බාර දෙන්න යනවා. நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க අපි போகிறோம். ස්වාමීන් වහන්සේට නැගිට සිට நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் අපගේ ජීවිතය எழுந்திருந்து දෙවියන් වහන්සේට බාර දෙමු. எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருடைய එදා கரத்தில் ගිඩියෝන් ஒப்பு සිටියා கொடுக்கிறோம். වගේ அன்று கிதியோன் අද இருந்தது සමහරට போல අපගේ ජීවිතයක් තිබෙන්න පුළුවන්. எங்களுடைய வாழ்க்கையும் இருக்கலாம். අනේ මම දුප්පත් කියලා අපි සමහරට අපි කියාගෙන සිටිනවා වෙන්න நான் පුළුවන්. ஏழை என்று சில வேளை මම ඊටමත් අසීරු තත්ත්වයක ජීවත් වෙගෙන நான் සිටිනවා කියලා மிகவும் අපි කියාගෙන கடினமான ඉන්න පුළුවන්. சூழ்நிலையில் வாழ்கிறேன் මගේ என்று වාතාවරණය වෙනස් වෙන්නේ නැද්ද කියලා අපි කියාගෙන සිටිනවා වෙන්න என்னுடைய පුළුවන්. சூழ்நிலை மாறாதா என்று මගේ நாங்கள் තත්ත්වයන් யோசிக்கலாம். වෙනස් වෙන්නේ නැද්ද කියලා සමහරට ඔබ කියාගෙන සිටිනවා වෙන්න என்னுடைய පුළුවන්. நிலைமை மாற்றமடையாதா என்று சொல்லலாம். දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි කීකරු වෙමු. நாங்கள் கர்த்தருடைய අපි வார்த்தைக்கு ස්වාමීන් වහන්සේට கீழ்ப்படிவோம். කියමු. நாங்கள் ඒ கர்த்தரை ගිඩියෝන්ගෙන් பார்த்து சொல்வோம். ස්වාමීන් වහන්සේ බැලුවාක් මෙන් கிதியோனை கர்த்தர் பார்த்தது අද போல අපගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ කැමති වෙනවා. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விரும்புகிறார். අපි මහන්සි වෙලා අදිෂ්ඨාන යුක්තව අපි යමක් කරොත් நாங்கள் பிரயாசப்பட்டு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு காரியத்தை වෙනස් செய்வோம் කරන්න බැරි කිසිම වාතාවරණයක් නැහැ. மாற்ற முடியாத எந்த ஒரு சூழ்நிலையும் ඉතින් කාල වේලාව පාලකතුමා අපිට මඟ පෙන්වයි. மிகுதியான காரியத்தை අපිට எங்களுடைய சபை යාඥා போதகர் යුක්තව வழி අපි நடத்துவார். Hallelujah, Rabarapi. That was so gamu. கரங்களை உயர்த்தி බය වුණා වූ අධෛර්යමත් වුණා වූ මිනිස්සෙක්ව දෙවියන් වහන්සේ දැක්කා. ஒரு பயந்த அதைரியமான ஒரு மனிதனை தேவன் கண்டார். බය වෙච්ච දුර්වල මිනිසයාට කියනවා ඔබ ශක්තිමත් වෙච්ච මිනිසෙක් කියලා. பயந்து பலவீனமான ஒரு மனிதனை பார்த்து சொல்றார், நீ பராக்கிரமசாலி என்று. Hallelujah. இல்லையா? බය වෙච්ච දුර්වලයාට කිව්වේ ඔබ ශක්තිමත් මිනිසයා. பயந்த நிலையிலும் பலவீனமான நிலைமையில் இருந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி என்று. සාමාන්‍ය ලෝකෙ කුමක්ද කියන්නේ? உலகம் என்ன சொல்லும்? சாதாரணமாக බයගුල්ලා. அவன் பயந்தாங்கோலி, ඔබ දුර්වලයි. நீ மிகவும் නමුත් பலவீனமான. දෙවියන් වහන්සේ බය වෙච්ච එයා බය වෙලා හැංගිලා මේ වැඩේ කරවුණා මිනිසයා ඒ මිනිසයාට කිව්වා ඔබ බලවන්ත ඔබ ශක්තිමත් වෙච්ච பயந்து மிகவும் பலவீனமான இருந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி කියන பலசாலி. මගේ පවුලේ මම කුඩාම එක්කෙනෙක්. அவன் சொல்கிறான், எங்க குடும்பத்திலே இனத்திலே நான் மிகவும் சிறியவர்கள். ඉන්න ඔබට තිබෙනවා ශක්තියක් එක්ක ඔබ යන්න මම වැඩ කරන්න ලෑස්ති. உங்களுக்கு இருக்கிற பலத்தோட பாருங்கள், நான் வேலை செய்ய விரும்புகிறேன். ඔබට එකක් මම තේරුම් කරන්න මේ කතාවෙන්. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விவரிக்கிறேன் இந்த සමහර අපිට கதையிலே. තිබෙනවා ප්‍රශ්නයට අපි ලොකු විදියට හිතනවා. சில நேரம் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நாங்கள் பெரிதாக நினைக்கிறோம். ඔබගේ ප්‍රශ්නේ විසඳන්නේ මේමයි කියලා ඔබ ලොකුවට ඔබ හිතනවා. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இப்படியாக நாங்கள் அதை முடிப்போம் இப்படி என்று சொல்லி பெரிதாக நினைக்கிறோம். ඔබ ලොකුවට හිතුවට நீங்கள் அது பெரிதாக நினைத்தாலும் දෙවියන් වහන්සේ හරි සිම්පල් විදියට මේ ප්‍රශ්නේ විසඳන්න එයා ගාව ක්‍රම තියෙනවා. தேவனுக்கு அது மிகவும் லகுவாக அதை முடித்துவிட அவரிடத்தில் திட்டங்கள் உண்டு. හalleluya. அல்லேலூயா. ඔබ ලොකුවට තමයි හිතන්නේ. நீங்கள் பெரிதாக நினைப்பீர்கள். මේන් අරගෙන මේක ලොකු විදියට ඔබ හිතාය. இங்க எடுத்து அங்க எடுத்து அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பெரிதாக நினைப்பீர்கள். මේ යුද්ධේ දෙවියන් වහන්සේ හරි සිම්පල් වේකට හරි සරල විදියට ලොකු ප්‍රශ්නය සරල විදියට දෙවියන් වහන්සේ විසඳන්න පටන් அந்த ගත්තා. யுத்தத்தை හalleluya. மிகவும் சர்வ சாதாரணமாக சிறிதாக தேவன் முடித்து கொடுக்கிறார். දසවල හalleluya. கரங்களை உயர்த்தி වචනය නිසා අපි ස්තුති කරමු. வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். எல்லாரும் உடைய வாய்களை திறந்து சாமதினாப்புக்கு காட்ட ஹalleluya ரபரல ரப நடந்ததெல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மையே. මෙමොත ඔබගේ දසෙන් කොටස ඔබගේ පඬුරුව ඔබ දෙවියන් වහන්සේට ඔබ පුද කරන්න. உங்கள் தசம பாகம் உங்களோட காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். என்றும் நம்புவேன் இயேசுவை அவர் என்றும் நடத்துவார். ඔබ හැලෙන්නේ අපිට සිදුවෙන්නා වූ සමහර දේවල් යාපතට உங்களுக்கு நடக்கிற சில காரியங்கள் நன்மைக்காகவே இருக்கிறது. සිදුවෙන්නා වූ දේවල් සිදුවීගෙන තිබෙන්නා වූ දේවලුත් යාපත් විදියට நடந்த காரியம் நடந்து கொண்டிருக்க காரியம் அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது. මම දෙවියන් වහන්සේව විශ්වාස කරනවා. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ මාව මඟ පෙන්වනවා. கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். கொஞ்சம் சந்தோஷமா பாடணும். அவிசுவாசத்துடன் காயனாக்கரம். எஸ் யூத் நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாடணும் தெரியுமா? ஈவினிங்கோட சர்வீஸ் இருக்கு.
තරුණ ළමයි ඔබ සතුටින් ගායනා කරන්න සවසබගේ දේව නමස්කාරය තිබෙනවා. සමහර තරුණ ළමයින්ට නිකන් බර වැඩිද කොයිද? පවුලේ බර වැඩිද කොයිද? சில வாலிபர்களுக்கு கொஞ்சம் பாரம் கூட போல. joyful good medicine කියලා වචනේ ප්‍රකාශ කරනවා. பிரீத்திய அதாவது மகிழ்ச்சி நல்ல மருந்து ஔஷதம் என்று வார்த்தை சொல்கிறது. ලස්සන ළමයි ඔබලා හරි ලස්සන ළමයි සභාවේ ඉන්නේ. சபையில் இருக்கிற அழகான பிள்ளைகள் ඔබ ටිකක් ප්‍රීති විය යුතුයි. நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். බයිබලයේ joyful heart make a happy birth කියන්නේ ලස්සන මූණක් විදිහට ඔබ වෙනස් කරන joyful heart. உங்கள் ஒரு நல்ல அழகான வடிவான முகத்தை கொடுக்கிறது மகிழ்ச்சியான ஒரு இருதயம். ඒ නිසා සතුටෙන් ඉන්න. அதனால் சந்தோஷம். ஹalleluya. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மையே நடந்ததெல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மையே என்றும் நம்புவோம் இயேசுவே நம்மை என்றும் நடத்துவார் என்றும் நம்புவோம் இயேசுவே நம்மை என்றும் நடத்துவார். ஹalleluya 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 இயேசு போதுமே. ஹalleluya 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 இயேசு போதுமே. திரும்ப தடவை ஹalleluya 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 இயேசு போதுமே. ஹalleluya 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 இயேசு போதுமே. அன்பை விட்டு பிரிக்குமோ உலக ஆஸ்திகள் உயர்வு மேன்மைகள் நித்தியத்துக்கீடாகுமோ உலக பாடுகள் இந்த இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ உலக ஆஸ்திகள் உலக மேன்மைகள் நித்தியத்துக்கீடாகுமோ Hallelujah, hallelujah, இயேசு போதுமே. Hallelujah, hallelujah, கரங்களை தட்டு. Hallelujah, இயேசு போதுமே. உலக பாடுகள் இந்த இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ உலக ஆஸ்திகள் உயர்வு மேன்மைகள் நித்தியத்துக்கீடாகுமோ உலக பாடுகள் உலக நிம்மதிகள் அன்பை விட்டு பிரிக்குமோ உலக ஆஸ்திகள் உயர்வு மேன்மைகள் நித்தியத்துக்கீடாகுமோ போதுமே அவர் அன்பொன்றே நாம் நோக்க நித்தியமே போதுமே அவர் அன்பொன்றே நாம் நோக்க நித்தியமே. Hallelujah, 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 இயேசு போதுமே. வழிகளில் எல்லாம் அவரைய நினைப்போ காரியம் வாய்க்க செய்வார். இரவும் பகலும் அவர் வார்த்தை தியானிப்போ செயல்களை வாய்க்க செய்வார்.
நினைக்கும் காரியம் வாய்க்க செய்வார். இரவும் பகலும் அவர் வார்த்தை தியானிப்போம், செயல்களை வாய்க்க செய்வார். நம்மை நடத்துவார், நம்மை உயர்த்துவார், இன்னும் மேன்மை படுத்துவார். நம்மை நடத்துவார், நம்மை உயர்த்துவார், என்றும் மேன்மை படுத்துவார். Hallelujah, hallelujah, hallelujah. நம்மை நடத்துவார். Hallelujah, hallelujah, hallelujah. மாம்சக்கிரிகள் உதறி தள்ளுவோம், ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகுக்கு காட்டிடுவோம். மாம்சக்கிரிகள் உதறி தள்ளுவோம், ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகுக்கு காட்டிடுவோம். அவர் அன்பொன்று என்றும் மாறாது, அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். அவர் அன்பொன்று என்றும் மாறாது, அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். மாம்சத்திரிகைகள் உதறி தள்ளி ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகிற்கு காட்டிடுவோம். மாம்சக்கிரியைகள் உதறி தள்ளுவோம், ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகிற்கு காட்டிடுவோம். அவர் அழைப்பொன்றே என்றும் மாறாது, அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். அவர் அழைப்பொன்றே என்றும் மாறாது, அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்குவோம். மாம்சக்கிரிகள் உதறி தள்ளிய ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பது உலகுக்கு காட்டிடுவோம். மாம்சக்கிரிகள் உதறி தள்ளிய ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பது உலகுக்கு காட்டிடுவோம். அவர் அழைப்பொன்றே என்றும் மாறாது, அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். அவர் அழைப்பொன்றே என்றும் மாறாது, அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்குவோம். Yes, to all the youth, எல்லா youth முன்னுக்கு வாங்க. සියලුම තරුණ ළමයි Yes, දෙවියන්ට youth, all the youth, yes. සියලුම ஜோயல்ல இருந்து எல்லாம் வாங்க. Yes. Praise the Lord. ஐயா, அந்த ட்ரம் சரியா ஐயா? அடிச்சே உடைச்சிட்டியா? ஸ்ப்ரீன் எல்லாம் கலண்ட் இருக்கு. ஓகே, நாங்கள் இவங்களோட சேர்ந்து 5 minutes எனக்கு தாங்க. විනාඩි 5ක් මට දෙන්න. கொஞ்சம் அப்படியே சரிங்களேன்.
රකිනා වෙන්න බෑ. தர்மல் நீ ஓகன் அடி அம்மா நான் பாடுறேன் சரி இல்லாட்டி வேறு யாராவது அடிப்பா நீ அடிப்பியாம்மா சும்மா கோட்டை சரி பிடிப்பியா சரி ஓகே ரைட் ஓகே கொஞ்சம் சந்தோஷமா இருங்க සතුටින් ඉන්න. ரொம்ப டென்ஷன் நீங்கள்லாம் ටෙන්ෂන් එකකින් ගොඩක්. கொஞ்சம் வீட்லேயும் சந்தோஷமா இருங்க ගෙදරත් සතුටින් ඉන්න. நீங்க ரொம்ப அழகானவங்க எல்லாரும் ඔබ ඉතාම අලංකාරයි. ட்ரம் செய்யும் வரைக்கும் தான் கச்சிட்டு இருக்கேன் சரியா மகள் என்று லேஞ்ச் எங்கம்மா வச்சுட்டியா சரி ஓகே ஓகே நீங்களாம் ரொம்ப அழகானவங்க ඔබ අලංකාරයි ලස්සනයි. ஆனால் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கணும்னா තව ටිකක් ලස්සන වෙන්න ඕනිලා. வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமா இருங்க ගෙදර ටිකක් සතුටින් ඉන්න. ஏன் வாலிப வயசுலே ரொம்ப வயசான முகத்தை மாதிரி நாங்கள் மாற்றி கொள்ளணும் ඇයි තරුණ වියදම ටිකක් වයසේ ගිය මූණ වගේ වෙනස් சில කරනවා. நேரம் வீடுங்களில் ஏதாவது அம்மா அப்பா பேசணும் முணுமுணுக்குள்ளே மூஞ்சி அப்படியே சூனியக்காரி கிளவி மாதிரி ரெக்கார்டிலே இருக்கிற லார்ட் ஜீசஸ் சொல்லிடணும் சில ගෙදර நேரம் දෙමාපිය முகம்லாம் බැන්න ගමන් නිකන් கொஞ்சம் மூஞ்சல் அப்படியே மாறுது මූණ ඔක්කොම වෙනස් වෙනවා. சில நேரம் வீட்டில் நீங்கள் டென்ஷன் சில நேரம் ரொம்ப டென்ஷன் ගෙදර ටිකක් ටෙන්ෂන්. ரொம்ப ஹாப்பியாக இருங்க සතුටින් ඉන්න. ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க සතුටින් ඉන්න. வீடுங்களில் சந்தோஷமா இருங்க ගෙදරත් සතුටින් ඉන්න. அம்மா அப்பாங்களோட சந்தோஷமா பேசுங்க දෙමාපියන්ගව සතුටින් ඉන්න. ஏன் ரொம்ப சோ சீரியஸா இருக்குங்க வீட்டுல அடே மூஞ்ச ஒழுங்க வச்சு இவ்வளவு ඇයි එච්චර பேசுறேன் සීරියස් වෙන්න මෙච්චර කතා කරනවා. சொல்ல சொல்ல சீரியஸா வச்சிட்டு இருக்கிறான் කියන්න සීරියස් එක. ஹalleluya Hallelujah. சோ ரொம்ப ஹாப்பியா இருங்க සතුටින් ඉන්න. ஹalleluya ஹalleluya இயேசு போதுமே ஹalleluya 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 இயேசு போதுமே ஹalleluya 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 பிள்ளைங்களா பாடுங்க இயேசு போதுமே மாம்ச கிரிகள் உதறி தள்ளுவோ ஆவியால் நிரம்பிடுவோ ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகிற்கு கட்டிடுவோ மாம்ச கிரிகள் உதறி தள்ளிய ஆவியால் நிரம்பிடுவோ ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகிற்கு காட்டிடுவோ அழைப்பொன்று என்றும் மாறாதே அபிஷேகத்தை காத்துக்கொள்வோ அவர் அழைப்பொன்று என்றும் மாறாதே அபிஷேகத்தை காத்துக்கொள்வோ அல்லேலூயா 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 இயேசுவை நோக்குவோ Hallelujah. உலக பாடுகள் இந்த இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ உலக ஆஸ்திகள் உயர்வு மேன்மைகள் நித்தியத்து கேடாகுமோ உலக பாடுகள் இந்த இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ உலக ஆஸ்திகள் உயர்வு மேன்மைகள் நித்தியத்து கேடாகுமோ போதுமே அவர் அன்பொன்றே நாம் நோக்க நித்தியமே போதுமே அவர் அன்பொன்றே நாம் நோக்க நித்தியமே அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் அல்லேலூயா இயேசு போதுமே அல்லேலூயா 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 இயேசு போதுமே வழிகளில் எல்லாமே அவரே நினைக்கும் காரியம் வாய்க்க செய்வார் இரவு பகலும் அவர் வாட்டி தியானிப்போ செயல்களை வாய்க்க செய்வார்
வழிகளில் எல்லாமே அவரே நினைக்கும் காரியம் வாய்க்க செய்வார். இரவும் பகலும் அவர் வாக்கு தியானிப்போ செயல்களை வைக்க செய்வார். நம்மை நடத்துவார், நம்மை உயர்த்துவார், என்றும் மேன்மை படுத்துவார். நம்மை நடத்துவார், நம்மை உயர்த்துவார், என்றும் மேன்மை படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ரபபபஸே, ஹல்லேலூயா, ரபபஸே, ஹல்லேலூயா. மாம்ச கிரிகைகள் நம்மை நடத்துவார். மாம்ச கிரிகைகள் உதறி தள்ளுவோம், ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகிற்கு காட்டிடுவோம். மாம்ச கிரிகைகள் உதறி தள்ளுவோம், ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகிற்கு காட்டிடுவோம். அவராலை கொன்றே என்றும் மாறாதே அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். அவராலை கொன்றே என்றும் மாறாதே அபிஷேகத்தை மாம்ச கிரிகைகள், மாம்ச கிரிகைகள் உதறி தள்ளுவோம், ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகிற்கு காட்டிடுவோம். மாம்ச கிரிகைகள் உதறி தள்ளுவோம், ஆவியால் நிரம்பிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உலகிற்கு காட்டிடுவோம். அவராலை கொண்டே என்றும் மாறாதே அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். அவராலை கொண்டே என்றும் மாறாதே அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரலரபஸே, ஹல்லேலூயா, ஹalleluya, rababashi, hallelujah, 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 hallelujah. Oh, abiyapna karamo. நாங்கள் ஜெபிப்போம். गिदियोंට කතා කළා. கிதியோனுக்கு பேசினார். දුර්වල මනුෂ්‍යයට කතා කළා. மனிதனை நோக்கி නිසා பேசினார். අපේ තරුණ ළමයි අද අවශ්‍ය ඒගොල්ලෝ කරන්න සර්විස් එක බාර இந்த කරමු. வாலிப பிள்ளைகள் இந்த மாலைவில் நடத்துகிற ஆராதனையை ஒப்பு கொடுப்போம். නිසා දෙමෝපියන් ඔබ ඇවිත් සහභාගී වෙන්න ඒගොල්ලන්ට ශක්තියක් වෙන්න. பெற்றோர் அதுக்கு பங்கு கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒரு பலனாய் இருப்பதற்கு දෙවියන් වහන්සේ කරුණාව මේගොල්ලන්ට ලැබේවා. தேவனுடைய கிருபை இவர்களுக்கு கிடைப்பதாக. ප්‍රාර්ථනා කර எல்லாரும் இப்படி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி சேம செய்வது நாம சனரம் உங்க ஒளிஞ்சிருக்கலாம். சமாட்டோட ஆங்கில இந்த பாஸ்டர் மோசஸ் சொன்னது போல அன்னைக்கு கிதியோன் இன்னைக்கு இந்த வால் ரீடிங் சர்ச்சில் உள்ள நம்முடைய வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். மோசஸ் की ஆகாரியதா கிதியன் அத வேர்ல்ட் ரீடிங் சர்ச்சுக்கு இந்த தர்மலமா இன்னும் மல்டி டாலன்ட் உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். உன்
ඔවුන්ට නොයෙකු දක්ෂතාවන් ඇති දරුවන් தேவன் ඉන්නවා. அவர்களை எடுத்து பயன்படுத்துவார். දෙවියන් වහන්සේ උනරම් පාවිච්චි කරන්න ඕනේ. ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? සියුම් දෙනා යාඥා தேவி කරමු. பியானனி மே தருவங்க ஆசீர்வாத කරන්න. ආණ්ඩවරේ ඉන්න පිළිගල ආශිර්වාදයෙන් ස්වාමීන් අපේ සභාවේ නොමේ දරුවන්ව ජීවිත වෙනසක් ඇති சபையில் කරන්න. இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை අද ඔබ වචනය ඇව්වා. உங்களோட வார்த்தையை கேட்டோம். අද ගීදියොන් ගැන ඔබ කතා කළා. கிதியோனை குறித்து දුර්වල பேசினீர். බය වෙලා සැඟ වෙලා හිටියා වූ ගීදියොන්ට ඔබ කතා කළා. பலவீனம் அடைந்து பயந்து ஒளிந்திருந்த கிதியோனை ස්වාමීන් குறித்து මෙන්න பேசினீர். ඔබ අපේ දරුවන්ව ශක්තිමත් කරන්න. ஆண்டவரே இதோ எங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்கள், බලවත් කරන්න. பலப்படுத்துங்கள். අපි ආශිර්වාද කරන්නේ ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினால். ආමේන්. ஆமென். හalleluya. තරුණ ළමයි ඔබට ඔබ සතුටින් ඉන්න ඕනේ. வாலிப பிள்ளை நீங்கள் சந்தோஷமா இருங்கள். வீட்டுக்கு போயிட்டு மூஞ்சி மொங்கல்ல தூக்காதீங்க. எதிர்த்து கீழே மூணாவது நின்று ரொம்ப ஹாப்பியா இருங்க. உந்தட சத்துடைங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. கூட சத்துடைங்க, ரொம்ப சிரிங்க. உந்தட நாவே அம்மா அப்பாங்களோட ரொம்ப சந்தோஷமா பேசுங்க. தேவா பேச சத்துடைங்க கதாகறாங்க. ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சு போனை கிண்டிட்டு தனிமையா இருக்காதீங்க. காமரட்டி கீழே ஹங்கிலா ஃபோனுக்கு வேதம் சொல்லுது துக்கம் வந்து உங்களுடைய எலும்பெல்லாம் முறிக்குமா. சுத்த பைபிள்ல லியவில்ல கியானே துக்க. நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் வீட்ல ஏன் துக்கமா இருக்கிறதுக்கு நீங்களா வீட்ல எல்லாம் சோறு போடுறங்க எங்களுக்கு எல்லாருக்கும். ஒபோக்கம துக்கம் இன்ன ஒபல அது கண்டதென்னே. ரொம்ப ஹாப்பியா இருங்க. சத்துடைங்க இன்ன என்னமோ ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸ். கூட சீரியஸ். ஹalleluya. the world in பிள்ளை பாரு சிரிக்கிற நேரம் நீங்க எவ்வளவு அழகா இருக்கறீங்க. பிரதி திருப்பி போட்டோ ஒன்னு எடுங்க. சிரிக்கிற நேரம் எவ்வளவு அழகா இருக்குங்க நம்மட பிள்ளைங்க. So God bless you. கர்த்தர் உங்களை ஈவினிங் பாவிப்பாராக. ஹalleluya. අපි අවසාන යාත්‍රාකල ඉවර කරමු. கடைசி ஜெபங்களை ஜெபித்து මුළු முடிப்போம். ලෝකෙම යන ඔබ ප්‍රශ්න ඔබ දන්නවා. உலகத்தில் நடந்து கொண்டிருக்க பிரச்சனை நீங்கள் බයිබලේ වචනයක් තියෙනවා. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. தமிழ்ல சொல்றதா இருந்தா දෙමළෙන් කියනවනම් இஸ்ரவேலுக்காக தேவனுடைய ஜனங்களுக்காக சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணு. සමාදාන උදෙසා යාඥා මට කරන්න. මතකයි ජෝසප් ඒ මැසේජ් එකක් කාලයක් කතා කළා ආයෙත් කතා කළා කියලා වැරදි නෑ. ஞாபகம் இருக்கு. சகோதரர் ஜோசப் ஒரு காலத்தில் அந்த செய்தியை கிடைச்சார்கள். எருசலேம் சமாதானம் இருந்தா, எருசலேம் சமாதானம் திபுனோ, இஸ்ரவேல்ல சமாதானம் இருந்தா இஸ்ரேல் சமாதானம் திபுனோ, முழு உலகத்துக்கும் சமாதானம் லோகேம இருக்கும். சமாதானம். ஹalleluya. Hallelujah. அங்க கலக்கன்னா, ඒ කැලඹීම அங்க யுத்தம்னா ඒ යුද්ධේ නම් எல்லா நாடுகள்ல இது பற்றி எரியுது. ඔක්කොම රටවල් පෙත්තේ எனக்கு இது எங்க போகுதுன்னு நமக்கு புரியல. කොයිද යන්නේ කියලා දන්නේ නැහැ. மூன்றாம் உலக போருக்கு போக கூடாதுங்கிறது அப்படி எசேக்கியேல் சொல்ற அந்த 38:38ல நடக்குமா இருந்தா எங்களுக்கு சொல்ல முடியாது. එසේකෙල් කියන විදිය ඒක සිදුවෙද්දී දන්නේ නැහැ. තුන්වෙනි ලෝක ஆனா යුද්ධය சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். නුම සමාදාන උදෙසා යාඥා කරන්න. பிரைஸ் பெட்ரோல் எல்லாம் கூட ஆரம்பிக்கும். එනතන් තෙල් ඔගණන් යයි. இன்னொரு யுத்தம் உலகம் தாங்காது. තව යුද්ධයක් ලෝකේ දරා அதனால ගන්න. எல்லாம் கடைசியாக உலக சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் ஆராதனையை முடிக்கிறேன். ஒக்கம எல்லாரும் லோக கரங்களை சமாதானத்துக்காக நீட்டி இன்னைக்கு நமஸ்காரம். உலகத்துல இருக்கிற ஒக்கம எல்லா நமஸ்காரம். யுத்தங்களுக்கு ஒரு தீர்வு ලෝකේ வருவதாக. තියෙන සෑම යුද්ධයට ஹalleluya. ரபா ரபா ஷம்துர் அல்லாஹ். உலக சமாதானத்துக்காக ஜெபம் லோகே பண்றோம் சமாதான ஆண்டவரே. உதேசம் உலகத்துல ஒரு யாக்காக. சமாதானத்தை தாருங்க லோகே ஆண்டவரே. சமாதான இன்னைக்கு உதேசம். இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் நடக்கிறது இஸ்ரேல் ஈரான் ஆண்டவரே. யுத்தம். ரபா ரபா ஷைஸ் ஆண்டவரே. அங்கிட்டு ரஷ்யா யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் யுద్ధ වෙනවා. உக்ரைனோட ஒரு யுத்தம் நடக்குது. உக்ரைன் சமூக இப்படி ரொம்ப நாடுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டிருக்கிறது. ඔක්කොම එක එක රටවල් அமெரிக்கா ஒரு பக்கத்துல இணைய நிக்கிறது. அமெரிக்கா பக்கத்துல ரஷ்யா, சீனா, கொரியா இப்படி எல்லாம் ஒவ்வொரு சீனா, பக்கமா கொரியா, ஒவ்வொரு காரியங்கள நடக்க இருக்கிறது. ஆண்டவரே சுவாமி. தகப்பனே, இந்த உலகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுவாமி, லோகே உயிர் ஆரக்ஷா உயிர் කරන්න. சேதங்கள் நடக்கிறது. ஆண்டவரே, ගොඩාක් அநேகர் මිනි මැරෙනවා. மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ගොඩාක් අය මැරෙනවා. அநேக இயற்கை வளங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. නොයෙක් ස්වභාවික அநேக 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 විනාශ වෙනවා. தாங்க முடியாத, உலகத்துக்கு தாங்க முடியாத பொருளாதார பாரம் சுமைகள் வர இருக்கிறது. ලෝකෙට දරා ගන්න බැරි ස්වාමීන් ආර්ථික බර தேவன் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. சமாதானம் ඇති කරන්න. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ඔබගේ හස්තයට බාර இந்த இடத்துல කරනවා. வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை ஒப்பு මෙසාලි கொடுக்கிறோம். පැමිණ සෑම දේව දරුවන්ව කැප කරනවා. எல்லாரும் ஆசீர்வதியும். වාස ආශිර්වාද உம்முடைய කළා. சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். සමාදානයේ සමග ගතව ஆண்டவர் යන්න. கிதியோனோடு பேசினவர் என்னோடும் பேசினார் என்று சந்தோஷத்தோடு ආමේන්. செல்லட்டும். ගිදියොන් සමග කතා කරපු දයන සමාසයන් කතා කරගෙන සතුටු වෙන්න. இவர்களை ஆசீர்வதியும். සනසමුන ආශිර්වාද කළා. இயேசுவின் நாமத்தில் සෝසගේ ஜெபிக்கிறோம். නාමයෙන්. நல்ல பிதாவே, යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. அடியெல்லாம் கரங்களை உயர்த்தி, අපි ඔක්කොම දාත් ඔසවලා என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆகையால் என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே. மாகே
ආත්මය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව මා සතු සියල්ලම උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව මාගේ ආත්මය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව උන්වහන්සේ කළා වූ සියලු උපකාර සිහි නොකරන්න ආමේන්